பிரைஸ் லார்ட் அக்கா, பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட் அக்கானா. நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஷானோட அன்மியூட் பண்ணி பேசு. சாரி. ரெண்டு பேரும் அன்மியூட்ல பேசுனாங்க. இப்ப கேக்குதாண்ணா? இப்போ கேக்குது. ஓகே சார். ஓகே. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே இந்த டிசைபிள்ஷிப் ஜேர்னில அருமையாய் கர்த்தர் வழி நடத்தினீங்க. அநேக டாபிக்ஸ் குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள, தியானிக்க, வசனங்களை தியானிக்க, உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய இதய துடிப்பை நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்தீங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் ஆண்டவரே. நீர் இது உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து மகிழ்ந்து அந்த பாதையில நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உடைய சமூகத்துல இந்த டைம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளை ஆண்டவரே அப்பா வெளிக்கொண்டு வர நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் தாமே நீர் கற்றுக் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, வழி நடத்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் நாங்க ஃப்ரீயா பேசி, ஒருவருக்கொருவர் கேள்விகளை ஆன்சர்ஸை நாங்க பரிமாறி ஆண்டவரே அது பிரயோஜனமான ஒரு டிஸ்கஷனா ஆண்டவரே நீங்க இதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் தாமே ஆண்டவரே எல்லாரையும் நிறைவாய் நிரப்பி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் ஷான். பிரைஸ் லார்ட் ஜெசிண்டா. பிரைஸ் லார்ட் அக்கா. செஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் அப்படியே ஸ்லோட தெரியல ஆக்சுவலா. ஓகே, பட் ஆக்சுவலி தீஸ் ஆர் இந்த செஷன்ஸ் தான் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன்ஸ். ஆக்சுவலா அதெல்லாம் காஃபி சேட்னோடனே அவங்க வேற மாதிரி நினச்சிட்டாங்களான்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி வி கேன் ஆல்வேஸ் அன்மியூட். நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம், இன்டராக்டிவ் வச்சுக்கலாம். என்ன ஓகே ஓகே that is fine. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது நம்ம ஃபஸ்ட்டு செஷனாக இருக்கிறதுனால ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் இன்ட்ரடக்ஷனாக வச்சுருக்கிறேன். அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ காஃபி சேட் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, இது டிசேபிள்ஷிப்பில் ஏன் எடுத்துகிட்டு வரோன்னா, இது வந்து கரண்ட்டாக லைக் இன்னும் நம்ம பல காரியங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ரைட், ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருக்கலாம், இல்லை சர்ச் க்ரோத்தாக எடுத்துக்கலாம். நிறைய டைமென்ஷன்ஸில் நம்ம லைஃப் இருக்குது. ஓகே, அப்போ இதில் இருக்கிறவங்களுக்கு நான் மெயினாக கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, நம்ம லாஸ்ட் செஷன் நம்ம இதில் பார்த்தோம். ரைட், லைக் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது எரிக் ரீஸ் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 விதமான செக்ஷன்ஸ் இருக்கிற அவர் சொல்றாரு. பர்சனல் செக்ஷன், நம்மளுடைய எஜுகேஷன், நம்மளுடைய ஒகேஷன், ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், ரிலேஷனல் காரியங்கள் சொல்லி அவங்க 5 செக்ஷன் அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் 3 காரியமா நான் பார்க்குற பழக்கம். பிகாஸ் ட்ரினிட்டி வந்து மாடல் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம், அவ்வளோதான். ரைட், ஸோ இட்ஸ் நத்திங் தட் காட் ரிவீல்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ட்ரினிட்டி ஃபேக்டரில் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்க்குறது வந்து 3 காரியம் பார்ப்பேன். நான் ப்ரீவியஸ் செஷன்ஸில் சொல்லியிருக்கேன். ஒன்று சர்ச்சு, ஓகே, 2வது மிஷன்ஸ், இல்லைனா இவாஞ்சலிசம் சொல்லலாம், எப்படி சுவிசேஷத்தை மற்றவங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கறது, அந்த உலகத்திற்கு எப்படி ஒளியாக இருக்குதுங்கிற காரியம். ஓகே, 3வது வந்து அடுத்த தலைமுறையை எழுப்புகிற காரியம். ஓகே, ஸோ இது வந்து எல்லா பிலீவருக்குள்ளாலையும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். சிலரால் ஒரு ஸ்மால் லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, சிலரால் கொஞ்சம் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் சர்ச்சில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா இருக்கலாம், சுவிசேஷன் சொல்றதுல கம்மியாக இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா சுவிசேஷத்தில் அதிகமாக பண்ணலாம், அடுத்த தலைமுறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கலாம். ஓகே, அது ரேஷியோ எப்படி இருந்தாலும் அந்த 3 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 360 டிகிரி வியூங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு 360 டிகிரி வியூ லைஃப் இருந்தால் கிறிஸ்டியன் லைஃப்னா என்ன அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இந்த காஃபி சேட்டில் சரி, என்னுடைய டீச்சிங்ஸ்லையும் சரி, நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அதை ஓரளவுக்கு பை காட்ஸ் கிரேஸ் அதை நான் பொசிஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஒருவேளை நீங்கள் லைவாக கேட்கும்போது அதை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் ரெக்கார்டடாக எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதை உங்களால் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும். சரியா? ஸோ தட் இஸ் ஒன் தாட். லைக் நான் ஒரு இன்ட்ரடக்ஷனை சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ 2வது காரியம், இந்த காஃபி சேட் ஏன் பண்ணுறோம். ரைட், இந்த காஃபி சேட் ஏன் பண்ணுறோம், மெயினாக இந்த ஆன்லைன் ஸ்கூலுக்கு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை வந்து கம்யூனிகேட் நான் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் அது கரெக்டாக புரியறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஒரு விதமான கொஷின்ஸ் வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டு
ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு தெரியும் பொழுது அந்த கொஸ்டின்ஸை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஷேப் ஒர்க் புக் பண்ணும்போது சில கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி எடுக்கலாம். இதுக்கு முன்னால் ஒரு தடவை நான் ஒரு கொஸ்டின் இது அனுப்புனேன். இப்போ இந்த செஷனுக்காகவே ஒரு கொஸ்டின் இது அனுப்புனேன். நிறைய கொஸ்டின்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் ஆகிறத ப்ராப்பரா லைக் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நான் அதை ஒரு தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஓகே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்குள்ள இருக்கிற காரியம். ஓகே, மோஸ்ட் லைக்லி லாஸ்ட் சாட்டர்டேங்கிற மாதிரி நான் அப்படி யோசிச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் தாட். அடுத்து இன்னொரு தாட் என்னன்னா, இப்போ இதுல சிலர் நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ரைட்? இந்த வாலண்டரி ஹெல்ப் ரிலேட்டடா கேட்டிருந்தேன். ஒரு 18 பேர்கிட்ட 18 பேரோ 19 பேரோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அந்த 18 பேருக்கு கிட்ட உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, அது இந்த சாட்டர்டே இருக்காது. நான் மண்டே நான் அந்த டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணபடி மண்டே அந்த செஷன் இருக்கும். ஸோ மண்டே செஷனில் மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். அது மோர் இந்த மினிஸ்ட்ரி, ஓகே ஆன்லைன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணுறோம், இதில் பிஹைண்ட் த சீன்ஸ் எங்களுடைய ஒர்க் என்ன, எந்த ஏரியாவில் ஹெல்ப் தேவைப்படுது, என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத அதில் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் நேற்றுக்கு இந்த நம்மளுடைய கிராஜுவேஷனுக்கான இன்விடேஷன் பண்ணும்போதே நிறைய யோசிச்சு என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. வி டோன்ட் நோ, எல்லாரையும் ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்காங்க, இல்லை நிறைய பேர் ஊழியத்திற்கு ஆயத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் செஷன் நம்ம ஏப்ரல் ஆரம்பிக்க போற நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஓகே இது வரைக்கும் ப்ராப்ளி லைக் 80% ஆர் 90% என்னோட டீச்சிங் கேட்டீங்க. தென் கொஞ்சம் ஆஷ்மி சிலது ஷேர் பண்ணது இருக்குது. பட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஐ எம் பிரிங்கிங் இன் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டு டீச். ஓகே, அண்ட் கிவிங் யூ சம் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஸ் வெல். உங்களுக்கும் சில வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது எப்படி பிளான் பண்ணுறேன், என்ன காரியங்கிறது எல்லாமே அந்த அவுட்ரீச் அண்ட் ஷெப்பர்டிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எவ்ரி மண்டே வீக் டு வீக் நம்ம கொடுப்போம். அப்போ அந்த மினிஸ்ட்ரி எப்படி ப்ராக்ரஸ் ஆகுங்கிறது அவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் காஃபி சாட்னு பண்ணும் பொழுது ப்ராடராக இருக்கிற மற்ற எல்லாருக்கும் அது ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே நேற்றுக்கு நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். 19 பேர் இருக்கிறாங்க. ஐ மீன் எங்களையும் சேர்த்து, லைக் எங்க 2 பேரும் சேர்த்து, அதுக்கப்புறம் லைக் யாரை சொல்லலாம், லைக் எங்க பாஸ்டர் ஒய்ஃப் அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 19 பீப்புள் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேலண்டர் போட்டு நெக்ஸ்ட் 6 to 9 months அவங்க இதுல ஒரு செஷன்ல அட்லீஸ்ட் ப்ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பிளான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஏன் கொண்டு வரோம்னா, நீங்க நிறைய காரியங்களை கேட்க போறீங்க, நிறைய பேருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்க போறீங்க. சோஃபார் ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் மெஜாரிட்டியை கேட்டீங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது 19 பேருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பிப்ளிக்கல் லைஃப் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, அதை ஒரு விதமா லைக் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டா புரியுற விதத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த காஃபி சாட் செஷன்ஸ் ரொம்ப பிரைமரியா நான் பண்றோம். ஓகே, ஸோ அதை நீங்க இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கணும். ஸோ அதனால காஃபி சேட் அப்படிங்கனால ஓகே இது சும்மா ஏதாவது கதை அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு கிடையாது. ஓகே, இது ரொம்ப இன்டென்ஷனலா கலெக்டிவா இதுல இருந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா லைஃப்ல நீங்க எடுத்துட்டு போனோம்னா காஃபி சாட் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை மிஸ் பண்ணாலும் நீங்க இந்த ரெக்கார்டை பார்க்கும் பொழுது டாபிக் வைஸ் போடுற காரியங்கள்ல இருந்து நீங்க நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ஒரு சின்ன காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்குள்ள போறேன் என்னோட போன்ல. ஓகே, என்ன அப்படின்னா நேற்றைக்கு எங்களுடைய என்ன சொல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் அண்ட் பாஸ்டர்ஸ் நெட்வொர்க்ல இந்த கிராஜுவேஷன் குறித்து ஷேர் பண்ணோம். பிகாஸ் இது ஒரு நியூ இனிஷியேட்டிவ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் செகண்ட் சாரி, ஃபோன் எங்கே வச்சுன்னு தெரில. ஓகே, ஸோ என்னன்னா லைக் ஓகே, ஸோ என்ன காரியம்னா நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணோம் ரைட். ஸோ இன்வைட் பண்ணும் பொழுது
ஒரு அங்கிள் அவங்க ஆக்சுவலாக ஒரு பெரிய மிஷன் ஆர்கனைசேஷன் லைக் எஃப்எம்பிபியில் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தவங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ். ஓகே, ஸோ ரெகுலராக பேசலனாலும் ஒன்ஸ் இன் அ வைல் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தரிசனத்தை குறித்து அந்த அங்கிள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணேன். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, லைக் அவங்க தான் நிறைய காரியங்களை என்கரேஜ் பண்ணாங்க என்னே. ஸோ இப்போ அந்த அங்கிள்கிட்ட சொல்லும்போது அந்த அங்கிளோடைய நான் மெசேஜ் நான் வாசிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட். நேற்று நைட் அவங்கள ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுத்தது. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லைக் இட் இஸ் கிரேட் டியர் ஷைன்லின், certification is also being done online. Yesterday I was listening to Freddie Joseph's interview with his mentees about 30 to 40 minutes about their experience 1 year during the lockdown period. Of course, all the 6 were from Chennai itself, 2 families and 2 individuals. You could do it as well differently online with due advertisement to spread the news which would broaden your base. Congrats and God bless you அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ அங்கிள் சொன்ன காரியம் என்னன்னா, ஓகே இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் என்கரேஜிங்காக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெடி ஜோசப் பிரதர் பண்ணும் பொழுது ஓகே அவங்களுடைய மென்டீஸோடைய ஒரு டிஸ்கஷன் அவங்க பப்ளிக்கில் போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த டிஸ்கஷன் நான் பார்த்தேன். அதில் வந்து எல்லாம் சென்னைக்குள்ளே இருக்கிற பீப்புள் தான் அதிகமாக நான் பார்க்குறேன். பட் ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நீ ப்ராடராக போகலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் உடனே அப்போ அங்கிளுக்கு நான் ரிப்ளை பண்ணும்போது நான் சொன்னேன், எஸ் அங்கிள், லைக் ஏன்னா we are doing online outreach targeting our nation. By the grace of God, we have about young people representing 6 language groups, 12 locations, and some are coming out of Bible College. The next 6 to 9 months are crucial for us to build the right foundation. Have a blessed day அப்படின்னு சொல்லி அங்கிளுக்கு இது பண்ணேன். அங்கிளோட ரெஸ்பான்ஸ் வந்து மே the hand of the Lord be with you always முடிக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த அங்கிள்கிட்ட நான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இம்மீடியட்டாக பார்த்தாலே லைக் யூ நீட் டு எக்ஸ்பேண்ட் திஸ், ஏன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கிள் சொன்னதை இது நேற்று நைட்டு நான் ரிசீவ் பண்ண மெசேஜ். ஓகே, இன்னைக்கு காலையில் நம்மளுடைய இந்த காஃபி சாட் கொஷின்ஸ் எல்லாம் யார் யார் அனுப்பியிருக்காங்க நான் ரிவ்யூ பண்ணும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் போஸ்ட் பண்ணதை நான் நம்ம குரூப்லேயே நான் போட்டிருந்திருப்பேன். ஓகே, நேம் ஐடென்டிஃபை பண்ணலை. ஓகே, ஜஸ்ட்டு அந்த இது மட்டும் இருந்துச்சு. பட் ஐ நோ நவ் ஹூ ஹஸ் போஸ்டுங்கிற காரியம் எனக்கு இப்போ தெரியும். ஓகே, பட் ஆனால் நேம் ஐடென்டிஃபை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் அந்த கொஷினில் வந்து நேம் வந்து ஆப்ஷனாக வச்சுருக்கோம். பட் நேம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நான் பர்சனலாகவும் அந்த கொஷின் அட்ரஸ் பண்ணுவேன், குரூப்பாகவும் கொஷின் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நான் கொஷின்ஸ் கொண்டு வரும்போது அதை நேம் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன். ஆனால் யார் யார் அவங்க கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நான் பர்சனல் டைம் கொடுத்து அந்த கொஷின்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயிலாக அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் போட்ட காரியம் என்னன்னா, many people are willing to be part of this course, but there are only 2 languages being taught. That is why they are not interested to join the course. Can you make a solution for this problem? Okay, can you make a solution for this problem? Because you have a lot of students from India and every one of them may not know Tamil or English, so please help them. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டேருந்து வருது. இதுதான் லைக் இதில் சிலருக்கு தெரியும், லைக் ஜஸ்டினுக்குலாம் ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம். பிகினிங்கில் வந்து நான் 4 லாங்குவேஜ் நான் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணேன், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அண்ட் ஹிந்தின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்லேஷனுக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஓகே, இப்போ அங்கிள்கிட்டேருந்து வந்த மெசேஜ், அதுக்கப்புறம் இப்போ இந்த வாட்ஸ்அப் மெசேஜ், ஓகே அவங்க தெலுங்கு பேசுகிற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஓகே, அதை வச்சு லைக் நவ் ஐ எம் மேக்கிங் எ டெசிஷன். இந்த மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ், எஃப்எம்பிபி, ஜெம்ஸ், ஈவன் ஃப்ரெடி ஜோசஃபாக இருக்கலாம், எங்கள் சர்ச்சில் இந்த மிஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாரையும் நான் ரீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம பண்ண செஷன்ஸ் கிட்டத்தட்ட 50+ செஷன்ஸ் இருக்குது டோட்டலாக. ஓகே, இனி இந்த இயர் பண்ண போகிற செஷன்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு 4 லாங்குவேஜில் ஓகே டிரான்ஸ்லேஷனுக்கான ப்ரிப்ரேஷனுக்குள்ளே நான் போக போகிறேன். ஓகே, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா. ஓகே, 4 லாங்குவேஜில் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அந்த அவுட்ரீச் அண்ட் ஷெப்பர்டிங் குரூப்பில் உங்கள்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன், டிரான்ஸ்லேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, ரைட்? பட் ஆனால் உங்களால் இப்போ நான் சொல்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுற கஷ்டம். பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர்ஸாக இருக்க மாட்டீங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு இது போடும் பொழுது ஒரு வீடியோலேருந்து ஒரு இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வேறு, ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டட் செஷனாக க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் வேறு. ஓகே, பட் நிறைய மிஷினரிஸ் இருக்கிறதுனால ஓகே கண்டிப்பாக அப்படிப்பட்ட பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த முயற்சிகளுக்குள்ளே போகிறோம். ஆனால் அந்த ஷெப்பர்டிங் குரூப், அவுட்ரீச் அண்ட் ஷெப்பர்டிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் சொல்ல வர காரியம் என்னென்னா, உங்களில் ஒரு 10 பேரை
அந்த இயர் எண்டுக்குள்ளால ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அது குறித்து நான் அந்த எண்டு நான் கவர் பண்ணுறேன். அந்த 10 பேர் ஓகே நெக்ஸ்ட் இயரில் 2022ல் ஓகே இந்த மாதிரியான சில குரூப்ஸை நீங்கள் பண்ணுற ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஓகே அது எப்படி பண்ணுவீங்க என்னங்கிறத உங்களுடைய ப்ராப்பர் அந்த கிக் ஆஃப் மீட்டிங் ஏப்ரல் 5ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பட் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி காரியங்களை ஷேர் பண்ணுறதுக்கு தான் காஃபி சேட் இருக்கு. ஓகே இதை நான் வந்து கேஷுவலாக உங்களோட நான் ஷேர் பண்ண முடியும். ஓகே இது ப்ராடராக எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே இது க்ரோ ஆகும். இட் வில் கண்டினியூ டு க்ரோ. நானும் ஆஷ்மியும் எனி டைம் வில் டேக் அ டெசிஷன் டு என்ன சொல்கிறது குவிட் த ஜாப். ஓகே இருக்கிற ஜாபை குவிட் பண்ணுறதுக்கு ஓகே எனி டைம் வில் மேக் அ டெசிஷன். ஏன்னா நான் ஒரு பெரிய பிரேக் த்ரூ நான் பார்க்குறேன். ஒவ்வொரு டைம் ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் சரி, இல்லை என்னுடைய பர்சனல் ப்ரேயர் டைம், எல்லா நேரங்கள்லையும் ஏதோ நடக்குது. எவ்ரிடே அந்த மாதிரியான ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் காட்டுறாங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்றது விசுவாசித்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அநேக வேளைகளில் விசுவாசங்கிறது இருதயத்துல இருக்கும், நடக்க தெரியாம இருக்கிறோம். ஓகே அது விசுவாசத்துல நீங்க நடக்கிறதுக்கு தான் அந்த கோர்ஸ்ல இருக்கீங்க. ஸோ தட்ஸ் வை வி சே வாக் வித் ஜீசஸ் இருக்கு. ஸோ வாக் வித் ஜீசஸ்ங்கிறப்போ அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்டும் இருக்குது, பட் ஆனால் ஃபெய்த் ஆஸ்பெக்டும் இருக்குது. அண்ட் தட்ஸ் அ ஜேர்னி ஃபார்வர்ட். ஓகே உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பாதையில போயிட்டு தான் இருக்க போகுது. ஓகே அதுல எப்படி ஜீசஸை நம்ம பார்க்குறோம், எப்படி ஜீசஸ் சென்டர்டா நம்ம லைஃப் எடுத்துட்டு வரோங்கிறதுல தான் இந்த ஹோல் ப்ரோக்ராமே இருக்கு. சரி இன்னைக்கு உள்ள செஷனுக்காக நான் போறேன். ஓகே ஸோ இதில் சும்மா ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். பிகாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணலை. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ நவ் வில் கோ ஃபார் த ஸ்லைட்ஸ் தட் ஐ ப்ரிப்பேர்ட். இப்போ நான் பார்த்தோன்னா சொன்ன மாதிரி லைக் இட் இஸ் இன்ட்ராக்ஷன். ஓகே இந்த இன்ட்ராக்ஷனை வந்து நீங்கள் யூ கேன் யூஸ் இட் எனி டைம். யூ கேன் அன்மியூட். ஒரு கொஸ்டின்லேருந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் வரலாம். இது ஃபர்ஸ்ட் செஷனுங்கிறதுனால நான் சில காரியங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே என்னன்னா டிசைபிள்ஷிப் இஸ் ஆல் அபவுட் கான்வர்சேஷன்ஸ். ஓகே ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை எனக்கு உங்கள் சர்ச் பற்றி எனக்கு தெரியல. இப்போ எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் வந்து சில நேரத்தில் டீச் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. ஓகே இந்த கான்வர்சேஷன்ஸ், அதாவது ஈவன் கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம கான்வர்சேட் பண்ணுறது கூட அது ஒரு காசிப்பாக மாற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அதாவது சர்ச்சை குறித்து பேசுறதோ, லீடர்ஸை குறித்து பேசுறது, ஒரு ஃபேமிலியை குறித்து பேசுறதோ, ஒரு சிட்சாட் வந்து ஓகே ஒரு மாதிரி காசிப்பாக மாற முடியும்னு சொல்லுவாங்க. ஓகே பட் ஆனால் என்ன பொறுத்தவரை அப்படி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பீப்புள் பேசுறதை நிறுத்திடுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன கேள்வி கேட்கறதுங்கிறத நிறுத்திடுவாங்க. ஓகே அவங்களுக்குள்ள ஒரு விதமான இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகிடும். ஓகே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 பேர் டார்கெட் பண்ணி நான் வந்து காஃபி சேட்டுங்கிறத ரெண்டு லைவ் செஷன்ஸ் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலே அது குறித்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல பல டைம் சொல்லியிருக்கிறோம். ஓகே இப்போ நான் அதில் வந்து இது பண்ணிட்டு நான் ஆல்மோஸ்ட் 150 பீப்புளை ரீச் அவுட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸில். ஓகே ஆஃப்டர் சர்டன் பர்சனல் ஃபாலோ அப், ஓகே சிலர்கிட்ட பர்சனலாக ஃபாலோ அப் பண்ண பிறகு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர். ஓகே அந்த 10 பேர்லையுமே பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ ஹேவ் ஹானஸ்ட்லி ஆஸ்க்ட் சர்டன் கொஸ்டின்ஸ். அநேகர் வந்து கேள்வியே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு பர்சனலா. ஓகே கேள்வி இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே கேள்வி இருக்கணும். ஓகே அப்போ அந்த கேள்வி கேட்க கூடாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கிறதுக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஓகே இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்கிறதுல இருக்கு. கேள்வி கேட்டவங்களுடைய காரியத்தை நான் அட்ரஸ் பண்ண போறேன். கேள்வி கேட்காதவங்கள்ட்டையும் நான் வில் டாக் டு தம் பர்சனலி. பட் நான் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா 150 பேரை ரீச் அவுட் பண்ணி 10 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஓகே இவ்வளோ நாள் போனோம் ஒன்று கேட்டிருக்காங்களா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களுக்கு அதை குறித்து ஒரு கரிசனை இல்லை. அந்த அளவுக்கு வந்து எதர் நம்மளே நம்ம சிரமப்படுத்திக்கிறோம், இல்லைன்னா we are not ready to share ourselves. இப்போ இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி, நல்ல ஒரு ட்ரஸ்டபிள் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்துலயே நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியலை அப்படின்னா ஓகே நம்ம சீஷர்களா வாழ முடியாது. ஓகே நம்ம பிரசங்கிகளா வாழ்ந்துடலாம். ஓகே ஆராதனை வீரர்களா வாழ்ந்துடலாம், ஸ்டேஜில் போய் இருந்துடலாம். சீஷர்கள் சொல்லும் பொழுது அதுல பின்னால ஒரு ரொம்ப கோர் திங் இருக்குது. ஓகே அதை தான் நான் கொண்டு வர விரும்புறேன். இப்போ நம்ம இந்த டிசைபிள்ஷிப் ஸ்கூல்ல ஓகே கான்வர்சேஷன் இஸ் த கீ தட் ஐ ஹேவ். அதுவும் நான் முக்கியமா சொல்ற அந்த ஷெப்பர்டிங் குரூப்ல வந்து அதை தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஒரு 4 கான்வர்சேஷன் இருக்குது. சிலர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, சிலர் பண்ணல. ஐ வில் ஒர்க் வித் எவ்ரி சிங்கிள் பர்சன் டு பி ரெஸ்பான்சிவ் இன் தட். அதுல கொண்டு வர கல்ச்சர் ஓகே ஆஷ்மி ஒரு குரூப் லீட் பண்ணுவா. ஓகே அந்த குரூப்ல கொண்டு வருவா. ஸோ நாங்கள் 2 பேர் எங்களோட குரூப்ல ஓகே நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்குள்ளால 2 குரூப் தான் டார்கெட் பண்றோம். டோட்டலா லைக் 7-8 குரூப்ஸ் இருக்க முடியும். ஆனா 2 குரூப்புக்குள்ள ஆளுக்கு ஒரு குரூப் டார்கெட் பண்றோம். அங்க கான்வர்சேஷன்ஸ்னா என்னன்னு சொல்லி விஷன் பண்றோமோ அந்த கான்வர்சேஷன்ஸை கரெக்டா கொண்டு வந்தாதான் அதுலேருந்து உருவாகிற லீடர்ஸ் அவங்க குரூப்ஸை எஃபெக்டிவா பண்ண முடியும். இல்லைன்னா இதை கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன்.
நான் வந்து லைக் இவங்க ஃப்ரெடி ஜோசப் அவங்களுடைய டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம்ல நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, டிசைபிள்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணல. ஏன்னா டிசைபிள்ஷிப்னா என்னங்கிறது நான் நிறைய அந்த மினிஸ்ட்ரிஸ் ஒய்வாம்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 2 இயர்ஸா நான் நிறைய படிச்சிருக்கிறேன். என்கிட்ட எப்படியும் ஒரு 50 to 100 புக்ஸ் இருக்கும். டிசைபிள்ஷிப் மட்டும் கிடையாது, ஆல் த டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஃப்ரம் வெரி குட் ஆத்தர்ஸ். ஆனா ஃப்ரெடி பிரதர் அவங்களோட இதில் நான் ஜாயின் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அது எப்படி பண்றாங்க, ரைட்? இந்தியாவில் உள்ள பீப்புள் ஆன்லைன் வந்தா எப்படி வருவாங்க அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் நான் போனேன், மினிஸ்ட்ரி ரிலேட்டட் காரியங்கள். ஆனால் ஐ பிகம் எ ஸ்டூடெண்ட். இப்பவும் அவர் குரூப்ல நான் ஸ்டூடெண்ட் தான். சரி, அந்த 9 months ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுலேருந்து நான் கற்றுக்கொள்ளும் பொழுது, ரைட், அப்போ அவர் எங்களை சேலஞ்ச் பண்ணது என்னது, ஓகே நீங்க ஒரு 6 months 9 months கத்துக்கிட்டீங்க, இப்போ நீங்க போய் ஓகே ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. ஓகே, எல்லாரும் டிசைபிள்ஷிப் தான் பண்ணணும்னு கிடையாது, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. மினிமம் ஒரு சர்ச்சில் ஒரு கொயர்ல இருங்க, இல்லை ஒரு சர்ச்சில் டேபிள் சேர் எடுத்து போடுங்க, இல்லைன்னா ஒரு சண்டே கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் அது அவரில் கொடுக்க ட்ரை பண்றாரு. பட் ஆனால் அதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண டைம் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டைம், அரௌண்ட் த வேர்ல்டு எவ்ரி டே ஜூம் கால்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் பேட்சஸ் வச்சு அவர் பண்ணார். அது முடிச்சுட்டு இப்போ எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர் டிசைபிள்ஷிப் பண்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து பேரலாவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே நான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, பட் ஆனால் எனக்கு தெரியாது இந்தியாவில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இல்லை எப்படி பண்ணணுங்கிற ப்ராக்டிக்கல் காரியம். ஏன்னா அவங்க ஃப்ரெடி பிரதர் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க வெளியில இவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் பர்சனலாக பிஹைண்ட் த சீன்ஸ் அவர் ஆக்டிவாக அதில் இருக்கிறார். அப்போ அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டுக்கலாங்கிறப்ப நிறைய காரியங்கள் லீடர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன். ஆனால் இப்போ எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வர்ற டெஸ்டிமோனிஸ் நான் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன ஆகிறாங்க, ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல ஆர்வமாக வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்ளைன் ஆகும். இது நம்ம குரூப்ல கூட பார்ப்பீங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 15-20 பேர் வருவாங்க, திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா 2 பேர் இருப்பாங்க, இல்லை சில நாட்கள் ஒரு ஆள் இருந்த நாட்களும் உண்டு. ஓகே, பட் அதனால நம்ம தோண்டு போக முடியாது. பிகாஸ் நான் வந்து பர்சனலா ஐம் கம்மிங் ஃப்ரம் அ சர்ச் பேக்ரவுண்ட். எங்க சர்ச்சில் ஆட்கள் இல்லைனாலும் ஆராதனை நடக்கும். அப்படிப்பட்ட சர்ச்சிலேருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன், ரைட்? ஸோ அதனால அந்த கோர் பெயின் அதை எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பரா பாஸ்டர்கிட்டே நான் கத்துக்கிறதுனால என்னால் அது செய்ய முடியுது. ஆனால் உங்களை நான் அப்படி அனுப்ப முடியாது. ஓகே, உங்களுக்கு நான் ஒரு 10 பேர் 12 பேர் ஒரு குரூப் நான் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல கான்வர்சேஷன்ஸ் கொண்டு வரணும்னு சில காரியங்கள் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்டேருந்து நான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ஓப்பன் ஃபோரம் ஃபார் எவ்ரி ஒன். ரெண்டாவது, இந்த காஃபி சேட்டுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டிசைபிள்ஷிப். அண்ட் அகைன் யார்கிட்ட கேட்டாலும் தான் சொல்லுவாங்க. ஓகே, டிசைபிள்ஷிப்புங்கிறப்போ வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்க தேர் ஒன்லி டாக்கிங் அபவுட் காட். அவங்களுடைய வாழ்க்கையில காடோட எக்ஸ்பீரியன்ஸை பேசுறாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பேசுறாங்க. இல்ல ஒருத்தர் வந்து பக்குவப்படுத்துறது இருக்குது, ஒருத்தர் வந்து கரெக்ட் பண்றது இருக்குது. ஓகே, ஆனா ஒருத்தர் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு எப்படி மாறிடுச்சுன்னா ஜட்ஜிங்ல அதிகமா மாறிடுச்சு. ஓகே, அதனால கரெக்ஷனுக்கு யாரும் ஆயத்தமா இல்லை. கரெக்ஷன் சொன்னாலே வந்து அது ஏதோ வேற மாதிரி பார்க்கறவங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, கரெக்ஷனுங்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கான உள்ள காரியங்கிறது நமக்கு இல்லாதபடி மாறிடுச்சு. ஓகே, ஸோ அந்த 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 இதை திரும்ப இனிஷியேட் பண்ணணும். இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் அதை கான்ஸ்டன்டாக பண்ணுறேன். இப்போ ஷான் இதில் காலில் இருக்கிறான். April 1 அவனுடைய டெஸ்டிமனிக்கு நான் அவன்கிட்ட கேட்குறேன். ஓகே, அவனுடைய சில டெஸ்டிமனிஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் தான் அவன் ஷேர் பண்ணுவான். பட் ஆனால் ஷானுக்குலாம் தெரியும் எவ்வளோ டைம் நான் பர்சனலாக அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு சர்ச் என்வாயர்மெண்ட்டில் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் எல்லா சர்ச் என்வாயர்மெண்ட்லையும் இந்த மாதிரி இருக்காது. தட் இஸ் வை நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறோம். இதை நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்கே நான் பண்ணியிருந்திருக்க முடியும். ஓகே, நான் பிகினிங் நான் ஏன் பண்ணலை அப்படின்னா, நான் வந்து இதை வந்து சும்மா பிகினிங்லேயே அதை இனிஷியேட் பண்ணியிருந்தா எல்லாரும் என்கரேஜாக இருந்திருக்கலாம் ஒருவேளை. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த காஃபி சேட் ஒரு சிட் சேட்டாக மாற முடியும். ஓகே, அதனால ப்ராப்பரான ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் தேவைப்பட்டதுங்கிற ரியலைஸ் பண்ணேன். தென் அந்த கரிக்குலம் நான் வச்சிருந்த கரிக்குலம் நிறைய ரீஃப்ரேம் பண்ணி, ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரைஸ்ட் சென்டர்டாக அதை லான்ச் பண்ணணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஃபார் வாட் எவர் ரீசன் என்னுடைய பிளானை தாண்டி காட்ஸ் பிளான் படி நான் பார்த்தேன்னா அதில் அது மட்டும் கரெக்டாக இப்போவும் பொசிஷன் ஆயிருக்கு. அப்போ லெவல் 1 வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு விதமான டீச்சிங் கிடைக்குது, ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நிறைய காரியங்கள்ல வந்து ஐ ஓப்பனிங் ஆன மொமெண்ட்ஸ் இருக்குது. அது ஒன் வே டீச்சிங்ல உங்களுக்கு கிடைக்குது. தட்ஸ் வை ஒவ்வொரு டீச்சிங் முடிச்சு நிறைய பேர் டெஸ்டிமனிஸ் எழுதுறீங்க. இப்போ வந்து ஒரு 17 or 18 டெஸ்டிமனிஸா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, நாங்கள் ஒரு மெமரியை வைக்கிறோம். இந்த மெமரி வந்து மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். பின் அடுத்து வர போகிற புது பேட்சஸ்க்கு ஐ வில் ஷேர் சி லைக் வாட் இஸ் இம்பேக்ட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இம்பேக்ட் இஸ் ஒன்லி எ பிகினிங். ஓகே, ஏன் பிகினிங் நான் சொல்றேன்னா, டு மீ திஸ் கான்வர்சேஷன்ஸ் ஷுட் பில்ட் காட்ஸ் கிங்டம். ஓகே,
இப்போ என்கிட்ட பர்சனலா கேட்டிங்கன்னா, பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து கிட்டத்தட்ட எப்படி குறைந்தபட்சம் ஒரு 100 லீடர்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பேன், இன்க்ளூடிங் தேர் பர்சனல் லைஃப் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் தேர் மினிஸ்ட்ரி. ஓகே, அவங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி காரியங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், பிகாஸ் இந்த கோர்ஸ் நான் கரெக்டாக நான் பண்ணணும், இதில் நிறைய ஒர்க் இருக்கனால நான் இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக கிடையாது. மற்றபடி ஐம் வெரி ஆக்டிவ் இன் ஃபாலோயிங் லீடர்ஸ். நிறைய காரியங்கள் அவங்களுடைய போஸ்ட், அவங்க என்ன கோணத்தில் போடுறாங்க, எதை ஹைலைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணுவேன். ஓகே, அப்படி அப்சர்வ் பண்ணுறதுல இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி இல்லை, நாங்கள் வச்சிருக்கிற ஒரு மிஷன் மாதிரி. ஓகே, எங்களை மாதிரியே லைக்கணும் சில ஏஜ் குரூப்பில் சில லீடர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்தியாவில் அதிகமாக நான் பார்க்குறது இல்லை. ஃப்ரெடி ஜோசப் பிரதர் இருக்காங்க, பட் அவங்க எனக்கு சீனியர். பட் ஆனால் என்னோட ஏஜ் குரூப்பில் சிலர் இருக்கிறாங்க. நான் அமெரிக்காவில் சில லீடர்ஸை நான் பார்க்குறேன். அப்போ அவங்க பண்ணும் பொழுது அவங்கள ஒரு பர்டிகுலர் லீடர் அவங்களுடைய மினிஸ்ட்ரியோடைய டெஸ்டிமனி நான் கேட்டேன். அந்த டெஸ்டிமனியில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ராசஸில் வந்தவங்க ஓகே ஆஃப்டர் 8 years or something like that, 2013 போனவங்க இப்போ 2021 இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ 7-8 years கழிச்சு ஓகே ஒரு அலுமினையா இருந்து அவங்க அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது அது வித்தியாசமா இருக்கு. ரைட்? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நவ் இதை நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 10 years ஆஃப் யுவர் லைஃப் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதில் என்ன ஆண்டோடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டினீங்கிற காரியத்தில் தான் இந்த கான்வர்சேஷனோட வேல்யூ இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் அதை கொண்டு வரணும். இல்லைன்னா நான் சொன்னேன், அது வந்து ஒரு காசிப்பாக மாற முடியும். ஓகே, ஸோ மை ஃபோக்கஸ் இஸ் த க்ளோரி ஆஃப் காட். ஓகே, காஃபி சேட்னு சொல்லும்போது கிரைஸ்ட் சென்டர்ட் கான்வர்சேஷன்ஸ். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, இட் இஸ் ஆல் கிரைஸ்ட் சென்டர்ட் கான்வர்சேஷன்ஸ். அப்போ கிரைஸ்ட் சென்டர்ட் கான்வர்சேஷன் இருக்கும் பொழுதே தெர் வில் பி க்ளோரி ஆஃப் காட் தட் வில் மேனிஃபெஸ்ட். அது நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நான் 19 different people ஆர் தேர். நெக்ஸ்ட் பேட்சில் நீங்கள் டீச்சிங்கான ப்ரிப்பரேஷன்ஸில் ஐம் ட்ரைங் டு சி இந்த வருஷத்துல எல்லாரையும் கொண்டு வரணுங்கிறது என்னோட பிளான். இல்லைனா நெக்ஸ்ட் இயர் மேபி சம் ஆஃப் தம் வில் கம். ஓகே, பட் த பாயிண்ட் இஸ் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் டீச்சிங்ஸ் டிஃப்ரெண்ட் காரியங்களை வரும் பொழுது அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஃபோரம் வேணும். ஓகே, அந்த ஃபோரம் தான் இது. இல்லைனா அது எல்லா டீச்சிங்ஸும் நிறைய கன்ஃபியூஷன்ஸாக மாற முடியும். ஓகே, ஸோ கான்வர்சேஷன் வில் ஹெல்ப் எலிமினேட் confusions and conflicts in understanding. ஓகே, ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளோட தான் நான் பண்ணுறேன். நான் சொன்னதுபடி எவ்ரி மந்த் லாஸ்ட் சாட்டர்டே ஹைலைட் பண்ணுவேன், சில கொஷின்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த வீக்கில் இருக்கிற அந்த மந்த்தில் இந்த அசைன்மெண்ட்ஸ்லேருந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். நான் சொன்னேன் அசைன்மெண்ட்ஸ் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் ஆப்ஷனலாக வச்சுக்கிறேன். ஓகே, ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குது. சம் பீப்புள் ஆர் வெரி ஜென்யூன். ஓகே, பட் ஆனால் நீங்கள் இதை எப்படி அசைன்மெண்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் சும்மா ஆப்ஷன் டைப்பில் பண்ணுறீங்க, இன்னும் நெக்ஸ்ட் லெவல் அசைன்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகே, அது சொல்லி தந்த பிறகு ஓகே யார் யார் டிசிப்ளின்டாக இருக்காங்களோ ஓகே அவங்கள தான் அந்த ஒரு 10 பேராக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெரி சிம்பிள். ஓகே, உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் அதுலேருந்து வர கான்வர்சேஷன்ஸ் அதுதான் நீங்கள் ஒரு லீடராக வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு 20 பேர் ஓகே அதில் இருந்தாலும் 20 பேரில் ஒரு 10 பேர் தான் நான் மினிமம் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணுங்கிற நீடு இருக்குது. பட் பை காட்ஸ் கிரேஸ் 20 பேர் வந்தால் கூட ஐ வில் பி ஹாப்பி, பிகாஸ் பர்சனலாக இந்த 150 பேரில் அந்த 20 பேர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாதையிலேருந்து வர்றீங்க, ஒவ்வொருத்தர் இடத்துலையும் ஒவ்வொரு விதமான தாகம் இருக்குது. உங்களுடைய ஷேப் அசைன்மெண்ட்ஸை நான் பார்க்கும் பொழுது 20 பேரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆனால் எப்பொழுதுமே நான் சொல்ல வரேன், ரைட், மை லைஃப் இஸ் அன் எக்ஸாம்பிள். ரைட், நான் என்னை வந்து நான் பெஸ்ட்டாக ஒரு டேலண்டட் பர்சனாக மாற்றிட்டு நான் ஊழியத்துக்கு வரல. ஷானுக்கு தெரியும். ஓகே, சாதாரண ஒரு லைஃப்பில் இருக்கிறேன். லைக் தேர் வாஸ் அ மொமெண்ட். ஓகே, ஒரு காட்ஸ் அனாயிண்டிங் ஹிட் ஆகிறத நான் பார்க்குறேன். ஆனால் அந்த அனாயிண்டிங்கில் வந்து என்னால் ஆப்ரேட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆனது ஷானுக்குலாம் தெரியும். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெகுலர் பேசிஸ் அவன் பார்த்துருப்பான். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது ஓகே இட் இஸ் ஆல் அபவுட் பீங் அவைலபிள். ஓகே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவைலபிளா இருந்து கர்த்தர் நம்ம கண்ணுக்கு முன்னால என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களோ அதுல உண்மையா உத்தமமா செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது அவர் நம்முடைய அவைலபிலிட்டியை பார்ப்பாரு. அந்த அவைலபிலிட்டியில கர்த்தர் நமக்கு ஒரு சின்ன பொறுப்பை கொடுப்பாங்க. ஓகே, ரொம்ப சின்ன காரியமா இருக்கலாம். ஓகே, சும்மா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெமுவேல் வந்து ஒரு 2 weeks மிஷன் ட்ரிப் மாதிரி போயிட்டு இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறான். நேற்றுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த சின்ன காரியத்தை நம்ம பண்ணும் பொழுது ஓகே ஸ்மால் திங்ஸ் காட் வில் யூஸ் இட் ஃபார் அ கிரேட்டர் க்ளோரி. ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்தை நாம் செயல்படுத்தணுங்கிற கேள்வி வரும் பொழுது ஓகே அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம சுற்றிலும் பீப்புள் இருக்கணும். இந்த சென்ஸ் நம்ம சொல்றதை கேட்கறதுக்காக பீப்புள் இருக்கணும். ஓகே, ஸோ இல்லைன்னா நம்ம சத்தம் எடுக்கிற ஒரு வெண்கலம் போல மாறிடும். ஓகே, ஸோ
that is the key theme. Certain things இருக்குது இந்த காஃபி chatல. So இந்த time I'm going to just deviate okay to the specific questions ஒவ்வொருத்தரும் கேட்ட questionsல. பட் அந்த கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னால ஓகே யாராவது ஏதாவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? ஐ நோ ஜஸ்டின் வாண்டட் டு ஷேர். I'll give time to him. பட் ஜஸ்டின் இல்லாம ஓகே வேற யாராவது இப்போ நான் சொன்னது வச்சு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டேக் ஃபியூ மினிட்ஸ், நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஓகே யாரும் ப்ரிப்பேர்டா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து ஜஸ்டின். ஓகே ஸோ ஜஸ்டின் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ வந்து நம்மளோட 1 year ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. நிறைய பர்சனல் டைம் ஹி ஹஸ் ரிசீவ் ஃப்ரம் மீ. பைபிள் காலேஜில் லாஸ்ட் இயர் பண்ணுறான். ஓகே ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி த மார்ச் ஏப்ரல் மேல வந்து கிராஜுவேட் ஆவான்னு நினைக்கிறேன். ஸோ ஹி செட் ஹி வாண்டட் டு ஷேர் சம்திங் ஓகே அபவுட் ஹிஸ் லைஃப். ஸோ ஜஸ்டின் யா நீ அன்மியூட் பண்ணி நீ பேசலாம். பிரைஸ் லார்ட் அண்ணா, தேங்க் யூ. ஷூர் பிரைஸ் லார்ட் டு ஆல். அண்ணா வீடியோ நான் மெத்தில் இருக்கிறேண்ணா. இங்கே எங்க இருக்கு? மெத்தில் இருக்கேன் டெரஸ் பிகாஸ் இந்த நெட்வொர்க் சிக்னல் அதுதான். சரி ஓகே சரி அதாண்ணா. ஓகே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வீடியோல வர மாதிரி நான் ட்ரை பண்றேண்ணா. நான் பண்ணு சரியா. ஸோ என்ன பேசுற வீடியோல வந்தா ஈஸியா இருக்கும். சரி கண்டிப்பா ஓகே. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் பண்றேன். சரி ஓகே ஓகே. பிரைஸ் லார்ட் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல சான்ஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு அண்ணா மீன்ஸ் குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தாங்க போது எனக்கு தோணுச்சு பிகாஸ் ஆண்டவனோட வாழ்க்கையில பண்ணியிருக்கிற ஒரு மேலான காரியங்களை சகோதரர்களா ஒரு ஃபேமிலியா இருக்கவங்க கூட ஷேர் பண்றதுல ஐ கன்சிடர் இஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ். அண்ணா சொன்ன மாதிரி ஹோப் ஆல் ஆஃப் யூ நோ அபவுட் மீ. இருந்தாலும் நான் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஹோப்ஃபுல்லி மே இல்லைன்னா இந்த ஏப்ரலில் என்னோட மாஸ்டர் டிகிரி நான் கிராஜுவேட் ஆவேன். லாஸ்ட் 1 year நான் நம்ம விஷன் மினிஸ்ட்ரீஸ்ல ஃபேமிலியில் அண்ணா அவர்கள் கூட ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக இருக்கு. ஆண்டவனுக்கு கிருபை தந்திருக்கிறாங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரியலி காட் ஹஸ் டன் so many tremendous things in my life. அதாவது நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் என்னோட லைஃப்ல சின்ன வயசுல இருந்தேமோ ஈவன் தோ நான் வந்து கிறிஸ்டியன் ஒரு ஃபேமிலியில பிறந்து அப்பா பாஸ்டரா இருந்தாலுமே என்னோட பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் என் கூட நான் ஆண்டவர் கூட பர்சனலாக எனக்கு கிடைச்ச என்கவுண்டர்ஸ் எல்லாமே என்னோட லைஃப்பை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு. நிறைய ஆண்டவருக்குள்ளாக வளர கிருபை வந்திருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லணும் அப்படின்னா நான் என்னோட பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஓகே ரைட் ஆஃப்டர் நம்ம பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணிடலாம் எம்டியூ நம்ம பண்ணதுக்கு எம்டியூக்கு போயிடலாம் அப்படின்னு தான் என்னோட பிளான். திஸ் இஸ் வாட் மை பிளான். இதுதான் என்னோட பிளானா இருந்தது. ஆனா தகவசை எனக்கு ஒரு பெரிய ஐடியா விழுந்தது. என்ன அப்படின்னா நான் பேச்சுலர் டிகிரி முடிச்ச உடனே ஆக்சுவலி என்னோட பேச்சுலர் டிகிரி எனக்கு நல்ல ஒரு கிரேட் இருந்துச்சு. நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். மார்க் எல்லாமே ஸோ என் கூட படிச்ச எல்லாருக்குமே என்ன தாட் இருந்துச்சுன்னா ஈவன் எனக்கும் ஆல் ஆஃப் தி சடன் பிடிஹெச் முடிச்சுட்டு எம்டி போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா என்னோட பிடிஹெச் முடிச்ச உடனேயும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக வந்தது. என்ன அப்படின்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன். Even though we were in God's ministry, my parents were doing God's ministry and brothers also in God's ministry, but they were not able. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணல எம்டிவுக்கு என்ன அவங்களுக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு சூழ்நிலை. என்ன சூழ்நிலைனா ஃபைனான்சியலாக ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். ஸோ அப்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னோட திட்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா பிடிசி நல்லா படிச்சிருக்கிறோம், ஸோ எம்டி போகிறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் என்ன ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, நான் எம்டி போவா, இது உங்களோட சுத்தமா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் கொடுத்தாங்க. அப்படின்னு ஜஸ்ட் ஒன்லி ஒரு வசனம். அது இன்னும் ஸ்டில் ஐ ரிமெம்பர். என்ன பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யுவர் காட். அதாவது நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு எனக்கு கொடுத்தாரு. ஆனா நான் என்ன விசுவாசிச்சேன்னா ஆண்டவரு நீங்க இந்த வசனத்தை எனக்கு தரீங்க, பட் ஆனா எனக்கு ஒரு வழி இல்லையே. மீன்ஸ் நான் எம்டி போறதுக்கு ஒரு வழி இல்லையே. என்னோட கிரேட் எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்றேன், என்னால எம்டி போறது எனக்கு ஒரு வழி வாய்க்கலையே ஆண்டவரே அப்படின்னு நான் ரொம்ப மீன்ஸ் ரொம்ப டவுனா நான் ஃபீல் பண்ணேன். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என் குடும்ப சூழ்நிலை நினைச்சு என்ன பண்றேன், வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டேன்னா கோயம்புத்தூர் நான் மூவ் ஆக வேண்டியதாயிருச்சு. பர்சனலா மீன்ஸ் தனியாக டிசிஷன் எடுத்து என்ன பண்ணேன், கோயம்புத்தூர்ல போயிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயராவது படிப்போம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒர்க் பண்ணி முடிஞ்ச வரைய ₹1 கூட என்னால் சேவ் பண்ண முடியல. ஆனால் நான் இந்த 1 year பிரேக் எடுத்து ஒர்க் பண்ணதுக்கு ரீசன் இன்டென்ஷன் என்னன்னா எம்டி படிக்கிறதுக்கு நான் காசு சேர்த்து வைக்கணும், அதுக்காக தான் நான் ஒர்க்குக்கு போனேன். பட் ஆனால் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக என்ன ஆச்சுன்னா ₹1 கூட என் கையில் நிற்கல, மீன்ஸ் சேவ் ஆகவே இல்லை.
எனக்கு ரொம்ப ஃபெடப் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி போயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம வேலையில வந்ததுனால என்ன ஆச்சு, ஆண்டவருடைய அழைப்பு நம்ம லைஃப்ல இல்ல. இதுக்கு மேல அவ்வளோதான். ஏதாவது இப்படியே வேலை பார்த்துட்டே லைஃப் இது பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு. ஆனாலும் நான் அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல நான் ஜெபம் பண்றது இல்ல. என்னோட விசுவாசம் ஆண்டவருக்குள்ள எப்பவுமே இருந்தது. ஸோ நான் ஆண்டவரோட ஜெபம் பண்ணேன். அப்பயுமே ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் தான் குடுத்தாங்க. பீஸ் ஸ்டில் அண்ட் நோ ஐ அம் யுவர் காட் அப்படின்னு. ஸோ எனக்கு பயங்கர ஒரு சைடு போராட்டமா இருக்கும். ஒரு சைடு இந்த வசனம் வர்றதுனால அடிக்கடி வந்து அப்பக்கப்ப சரி ஒரு கம்ஃபர்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் சரி என்ன பண்றது ஆண்டவர் இதை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் என்னோட 1 இயர் இதுல அப்படியே வேலை. ஆனா பர்சனல் லைஃப் ப்ரேயர் லைஃப் அவ்வளவா இல்ல. ஏன் பிகாஸ் வேலையில இருக்கிறதுனால வேலைக்கு போக அந்த மாதிரி இருந்ததுனால, சரி அப்படியே ஆனாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவும் அடிக்கடி கேட்பாங்க, "ஏதாவது ட்ரை பண்றா? கண்டிப்பா ஆண்டவர் ஒரு வழி வச்சிருப்பாரு" அப்படின்னு. "என்னப்பா வழி? ஒரு வழி இல்ல. வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன்." அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது சரி 1 வருஷம் முடிஞ்சுச்சு. அப்போ கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஏப்ரல்லோ ஏப்ரல்லயோ, மேலயோ என்ன ஆச்சுன்னா, நான் சும்மா ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். அந்த காலேஜ்ல சொன்னாங்க, "வி வில் கிவ் யூ சீட் பட் யூ ஹேவ் டு பே த ஃபீஸ் அண்ட் ஆல்" அப்படின்னாங்க. "உங்களுக்கு சீட் நாங்க தர்றோம் தம்பி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா ஃபீஸ்லாம் நீங்க எல்லாமே பே பண்ணணும்." அப்ப நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃபேமிலில ஒரு ஃப்ரெண்டு மூலமா அவங்கட்ட கொஞ்சம் ஒரு ஒரு அமௌண்ட் ஃபீஸ் கடன் வாங்கி தான் நான் அட்மிஷனுக்காக பே பண்ணேன். அட்மிஷனுக்காக நான் பே 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 பண்ணிட்டு நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், "ஆண்டவரே நான் வந்து கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். பட் ஆனா எனக்கு எம்டி படிக்கணும்னு ஆசை. இது நான் எதுக்காக படிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட நாம மகிமைக்காக நான் படிக்கணும்னு விரும்புறேன். அதனால எனக்கு இது கிடைச்சிருக்கு. நானும் ஃபீஸ் கட்டிட்டேன். ஆனா இதுக்கு மேல நான் யார்ட்டயும் கடன் வாங்க விரும்பல. இது உங்க சித்தமா இருந்தா என்ன நான் படிச்சு மீன்ஸ் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகுலும் இல்லாம நான் படிச்சு முடிக்க எனக்கு நீங்க கிருபை தாங்க. அப்படி இல்லைன்னா நான் இடையில கிவ் அப் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு தான். ஏன்னா நீங்க எனக்கு வசனம் குடுத்துருக்கீங்க. "பீ ஸ்டில் அண்ட் நோ ஐ அம் யுவர் காட்" அப்படின்னு. ஸோ நான் உங்கள விசுவாசிச்சு நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நான் போயிட்டேன். வந்து போய் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண பிறகு வித்தின் ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 இல்லன்னா 3 மாசத்துலயே அண்ணாவ ஆண்டவர் வந்து என்னோட வாழ்க்கையில கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி ரியலி அண்ணா வந்து ஹி இஸ் லைக் அதாவது ஆண்டவருடைய பிளெஸிங்ஸ், அதாவது பேக்கேஜ் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங் இன் மை லைஃப். அண்ணாவும் அண்ணாவோட ஃபேமிலியும். அண்ணா வந்து நான் உண்மையிலேயே அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ணா என் லைஃப்ல ஆண்டவர் கொண்டு வருவாங்க. என் லைஃப் இப்படி ஆண்டவர் அண்ணா மூலமா மாத்துவாங்க அப்படின்னு. ஐ நெவர் தாட். ரியலி ஐ அம் சேயிங் டு பி ஹானஸ்ட், காட் இஸ் வாட்சிங் மீ அண்ட் ஐ அம் சேயிங் ஐ ரியலி ஐ நெவர் எவர் தாட் தட் அண்ணா வில் கம் அண்ட் காட் வில் சேஞ்ச் மை லைஃப். அண்ணா என்னோட லைஃப்ல வந்தாங்க. இந்த பிகினிங் நாங்க வந்து சும்மா அண்ணாவோட ஊழியக்காரங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற மீன்ஸ் ஊழிய குறிச்சான காரியங்கள் அண்ணா கூட ஷேர் பண்ணேன். அண்ணா உங்களோட தான் ஷேர் பண்ணாங்க. எனக்கு அண்ணா கூட ஷேர் பண்ணும்போது எனக்கே ஒரு சில நேரம் நான் அண்ணாட்டே சொல்லியிருக்கேன், "அண்ணா நீங்க நினைக்கிறீங்களா இதுக்குன்னா நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு. நான் ஒரு சின்ன பையனே" அப்படி சொல்லுவேன். அப்புறம் அண்ணா அடிக்கடி என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு வந்து சின்ன பையன் எது மீன்ஸ் அதுல எவ்வளவு பேர் இருக்கிறோங்கிறது மேட்டர் இல்லை. ஆனா ஆண்டவர் யாரை கொண்டுனாலும் பெரிய காரியங்களை செய்வாரு. "நீ கான்ஃபிடென்ட்டா இரு. நல்லா ஜெபம் பண்ணு" அப்படின்னு அண்ணா அடிக்கடி நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் காலேஜில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அண்ணாட்ட சொல்லுவேன். சார் மேல நான் ஃபேக்கல்டிஸ் மேல கோவப்படுறது, நான் பேர்லான் இருக்கிறேன் நான் வீட்டுக்கு அப்படின்னு அண்ணா சொல்லுவாரு. "அப்படியா கூட ஜஸ்டின், நீ வந்து அதை அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. அந்த சுச்சுவேஷனை நீ இப்படி ரியாக்ட் பண்ணு. மேபி சம்டைம்ஸ் நீ இப்படி இருக்கணும்னு" நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பனா சொல்றேன். நான் அந்த அளவுக்கு அவனுடைய ஊழியத்திலயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து நிக்கிறேன்னா, அதுக்கு அண்ணா வந்து என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் ரோல் அண்ணா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ஹி இஸ் வித் மீ அஸ் அ பிரதர் அண்ட் ஹி இஸ் ஹோல்டிங் மீ அண்ட் ஹி இஸ் லீடிங் மீ இன் கிரைஸ்ட். அதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இந்த விஷன் இந்த மினிஸ்ட்ரி எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருந்திருக்கு. என்னோட லைஃப்ல நான் எம்டி படிப்பேன்னு நான் நினைச்சிருந்தேன். பட் ஆனா அந்த 1 இயர் கேப்ல அந்த ஹோப் எனக்கு சுத்தமாவே போயிருச்சு. ஆனா அண்ணா வந்தது மூலமா காட் brought back the hope in my life and by the hope still I am going on and ஆண்டவருடைய சித்தம் என்னோட லைஃப்ல கிளியரா இருக்கு. நான் தொடர்ந்து என்னோட ஃபியூச்சர்ல அந்த மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து என்ன போல நிறைய யங்ஸ்டர்ஸ் ஹோப் இல்லாம அவங்களோட லைஃப்ல ஆண்டவருக்காக என்ன செய்யணும்னு தெரியாம டைரக்ஷன் மாதிரி போயிருக்கலாம். பட் ஆனா அவங்களுக்கு தான் என்னோட லைஃப் ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் பயன்படுத்துவாரு இந்த ஊழியத்து மூலமா. இன்னும் நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா இருப்பேங்கிறத இந்த நேரத்துல நான் இந்த இடத்துல சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு காரியம் என்னன்னா, என்னோட லைஃப்ல அற்புதம் செஞ்ச ஆண்டவர் கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் no matter what situation you are in, but still God is there and he will make you to know that he is a real God. And நம்ம யாரை விசுவாசிக்கிறோம், நம்ம யாரை ஆராதிக்கிறோம், அந்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. For sure he will do mighty miracles in our life. For that what we need to do is we should have the faith and we should still and know that our God is our God. அதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னோட லைஃப்ல வாக்குத்தத்தம் பண்ணவர் அவர் உண்மையிலவராக இருக்கிறாரு. இன்னும் எனக்கு உண்மையிலவராக இருந்து நான் வழி நடத்துறாரு. நீங்களும் வழி நடத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியத்துல ஏன்னா ஒரு பார்ட்டா வச்சிருக்கிற ஆண்டவருக்கும் அண்ணா அக்காவுக்கும் மற்றபடி இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ அண்ணா ஃபார் த டைம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜஸ்டின். ஸோ ஜஸ்டின் நிறைய காரியங்கள் சொன்னேன். எனக்கு வாட் கேம் அவுட் இஸ் லைக் ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ்.
ஓகே, சின்ன காரியங்கள்ல ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை எழுப்பணுங்கிற பாரம் ரொம்ப முன்னாலே எனக்கு உண்டு, நான் சொல்லியிருக்கிறேன். பட் இந்தியாவை குறித்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சப்போ என்னுடைய உள்ளத்துல வந்து ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, பைபிள் காலேஜ் படிக்கணும், அதாவது தாட் வாஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஜஸ்டின் இஸ், இந்த சென்ஸ் லைக் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தாகம் இருக்கும். ஆனால் அதுக்கான பாத்வே இருக்காது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய கரியர் பாத் வந்து இன்னும் ஒரு காலேஜ் அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு கேம்பஸ் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ், ஒரு விதமான பேர்டன் ஆண்டவர் கொடுத்தது. ரைட். ஸோ இப்போ நான் இது ஏன் ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ் நான் சொல்கிறேன்னா, 2020 வந்து வந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் குரூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்லேருந்து வந்தாங்க. லைஃப் டைரக்ஷன்லேருந்து ஒரு 7 பேர் வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதில் பைபிள் காலேஜ் ஸ்ட்ரீமில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஜஸ்டின். ஓகே, நான் ஜஸ்டின் கிட்ட அடிக்கடி சொல்லும்போது நான் சொல்லுவேன், உன்கிட்ட பேசினா யூ ஒன்லி மேக் மீ க்ரை அப்படிமே. ஓகே, ஸோ அந்த மாதிரி சம்திங் இஸ் தேர், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், ரைட். பட் ஆனால் வென் யூ ஆர் ஹேவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ், இன்னைக்கு காலையில் இங்கே சர்ச் பிரதர்ஸோட ப்ரேயர் பண்ணும்போது கூட அவங்க பிரதர் ஹைலைட் பண்ண காரியம் வந்து இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ரைட். ஸோ அந்த மாதிரி நம்ம கேதர் பண்ணி இருந்து பேசுகிற அந்த இடத்துலயே வந்து காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் தேர். ஓகே, அதில் நீங்கள் கல்டிவேட் ஆக ஓகே, யூ வில் ஹாவ் சம் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லோலி ஆர் மேபி வெரி குவிக்லி. ஓகே, நான் இதை குறித்து நான் அதிகமாக பேசுறது உண்டு. ரீசெண்ட்லி நம்ம டீமில் சிலருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, ரைட். ஹோலி ஸ்பிரிட் என்கவுண்டர்ஸ் இன் அ பவர்ஃபுல் வே. வர நாட்களில் இந்த காஃபி சாட் செஷன்ஸில் அவங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஓகே, செகண்ட் திங் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஜஸ்டின் வந்து நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லும் பொழுது நான் நல்லா அழகாக டீச் பண்ணுவான். லைக் நாங்கள் வெனஸ்டேஸ் ஒரு டீமாக கேதர் பண்ணோம், ஒரு ஸ்மால் டீம் ஃபர்ஸ்ட் பேட்ச்னு சொல்லி. ஸோ அந்த இதில் வந்து ஒரு சைக்கிளில் எவ்ரி வீக் ஒருத்தருக்கு நான் டைம் கொடுப்பேன். ஸோ அவங்க வந்து ப்ரீச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேஜ்னு போகும்பொழுது லைக் ஐ ஹவ் கன்சிடர்ட் ஹிம் டு பி ஒன் ஆஃப் த டீச்சர். அண்ட் அகெயின் அவனுடைய பிரதர்ஸ் கூட இருக்கிறாங்க இதில். ஸோ அவங்க எல்லாம் வந்து டீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, and it is not only for them, like I am personally considering இவங்க ஸ்வேதா சாமுel sister, ஜெசிண்டா மாதிரியான people, like you have the gift to teach. ஓகே, நான் ஒரு 3-4 months முன்னால சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அந்த நவம்பர் டிசம்பர் டைம்ல வந்து லைக் I'll spend time with you all to mentor you on this. ஓகே, ஸோ தட் இஸ் அ ஜேர்னி யூ ஆர் இன். ஓகே, இப்போ நான் சொல்ற அந்த 19ங்கிறது 19க்கு மேலே, ரைட். ஸோ 19ல வந்து மேபி ஜஸ்டின் ஐ மே ஹேவ் கன்சிடர்ட், ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் ஜெசிண்டா இவங்களெல்லாம் நான் கன்சிடர் பண்ணலை. பட் ஆனால் ஐ கேன் சி, நேற்று நைட்டு கூட ஜெசிண்டாவுடைய அவளுடைய அந்த டெய்லி மெடிடேஷனை நான் ரீட் பண்ணி அவள்கிட்ட நான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆஷ்மிட்ட. see how she is processing something she is carrying, like அப்படி சொல்லும் பொழுது I am so thankful for these thirsty people God is bringing in. So my thought ஜஸ்டினோட லைஃப்லங்கிறப்போ I can only testify God, it's nothing that we have done. ஓகே, என்கரேஜ் பண்ணுறது உலகத்தில் 1000 பேர் இருப்பாங்க. ஓகே, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் ஆர் தேர் அரவுண்ட். பட் ஆனால் பர்சனலாக வந்து நான் அவனை என்கரேஜ் பண்ணோன்னா கத்து எனக்குள்ளால ஒரு விதையை கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் ஜஸ்டின் யாரு, லைக் சோஷியல் மீடியா மூலமாக பார்க்குறோம், அவனை ட்ரஸ்ட் பண்ணலாமா, லைக் ஒரு ஃபேக் பர்சனா, எதுவுமே தெரியாதபடிக்கு போகிற அளவுக்கு ஆண்டவர் அந்த டோர் ஓப்பன் பண்ணாங்க. ஐ கேன் சென்ஸ் இட் இன் அ ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். ஒரு டவுட்டுமே எனக்கு வந்ததே கிடையாது ஃப்ரம் த பிகினிங் டு நவ். இப்போ தேர்ட் பேட்ச்னு போகும்பொழுது கொஞ்சம் டவுட் வரும் எங்களுக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் பேட்ச்ல. ஏன்னா சிலர் அஃப்கோர்ஸ் தே ஆர் குட் கிறிஸ்டியன்ஸ். பட் இப்போ தேர்ட் பேட்ச்லாம் போகும்பொழுது நான் கிறிஸ்டியன்ஸ் கூட அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அங்கே கூட மை ப்ரேயர் இஸ் ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ். ஓகே, ஒரு நான் கிறிஸ்டியன் அவங்க வந்து எதுக்காகனாலும் அப்ளை பண்ணலாம். சிலர் வந்து சில அபியூசிவான வேர்ட்ஸோட அப்ளை பண்ணுறவங்க உண்டு. ஓகே, நீங்கள் அவுட் ரீச் அண்ட் ஷெப்பர்டிங்கில் இருக்கவங்களுக்கு நான் அந்த காரியங்களை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, பட் த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஒவ்வொரு பீப்புள் மேலே நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு பாரத்தை நம்ம எடுக்கிறோம். அது இனிஷியலாக நம்மளை நோக்கி ஹிட் பண்ணும்போது ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம், மேபி ஒரு ½ an hour, இல்லை ஒரு ½ day, இல்லைன்னா ஒரு 1 day கழிச்சு திரும்ப அந்த ஆத்மாவை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகே, அந்த ஆத்மாவை குறித்து யோசிச்சு பார்க்குற ஒரு குணநிலை நமக்குள்ள வந்துருச்சுன்னா கத்து நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது சில லீடர்ஸ் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. நான் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நான் ஒருத்தருடைய ஸ்டோரிஸ்குள்ளே நான் போகலை. பட் ஆனால் எனக்குள்ளால அதை டெவலப் பண்ணுறதை பார்க்குறேன். கத்துறதை டெவலப் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம 6 லாங்குவேஜ் குரூப்புங்கிறத டார்கெட் பண்ண முடியுது. இந்தியாவுக்குள்ள ஒரு 12 மிஷன் பிளேசஸ்ன்னு டார்கெட் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக.
ஓகே, அந்த 12 மிஷன் பிளேசஸ்ல ஆல்ரெடி ஒரு 3 பிளேசஸ் இன்னும் நம்ம லைக் பிசிக்கலா ஒரு லைக் போட்டோஸோட பாக்குற மாதிரி லெமு ஹேஸ் டன் வண்டர்ஃபுல் ஒர்க். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். ஓகே, ஸோ இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் காட்ல ஒன்று ஷார்ட்டா சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். கிங்டம் ஆஃப் காட்ல கர்த்தர் எப்படி பயன்படுத்த போறாங்க, தேவ சித்தம் அதான் கேள்விகளா இருக்கு. நம்ம அதான் அட்ரஸ் பண்ண போறோம் இன்னைக்கு செஷன்ல. ஓகே, பட் சிம்பிளா நான் சொல்றேன், கிங்டம் ஆஃப் காட்ல வி கோ லேபர்னா என்னன்னா, ஓகே, ஆண்டரோடு சேர்ந்து நம்ம செயல்படுகிறோம். அப்ப ஆண்டரோடு கூட சேர்ந்து நம்ம செயல்படும் பொழுது நமக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிலரை கொண்டுருவாங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம செயல்படுறோம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்டின் வரும் பொழுது ஜஸ்டினோட காரியத்துல ஓகே, ஆண்டருடைய காரியத்தை நிமித்தமா அவனுடைய வாழ்க்கையில நான் சில காரியங்களை செய்யறேன். அதுக்கு அவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு, அவனை பூஸ்ட் பண்ணுது, அவனுடைய வாழ்க்கையின் பாதை போகிறது. சேம் வே லைக் ஜஸ்டின் கிட்ட சில காரியங்களை நானும் எதிர்பார்க்கிறேன். ரைட், இப்போ இது இந்த மினிஸ்ட்ரி பெருசாயிட்டு போறதுனால சில காரியங்களை எதிர்பார்க்கிறேன். ஆனா எல்லாருக்கிட்டையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறதுல நான் சொன்ன மாதிரி எங்களுடைய கைண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஒரு வருஷத்துக்கு 10 பேரை ஆன்போர்ட் பண்ணணும். ஓகே, ஆஸ் எ லீடர். ஓகே, அப்படி 10 பேர் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஆன்போர்ட் பண்ணா போதுங்கிறதான் பிளான் பண்ணியிருக்கோம் 10 இயர்ஸ்க்கு. பட் மற்றவங்க காரியத்தில் we are just giving something to them and they are only receiving it. அதை என்ன ரிசீவ் பண்றாங்கிறத டெஸ்டிஃபை பண்றாங்க. அதை டெஸ்டிஃபை பண்ணும்பொழுது அதுல சாட்சி பலமா இருக்குது. இப்படிதான் கிங்டம் ஆஃப் காட் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ உங்க வாழ்க்கையில இந்த சாட்சி தான் இப்போ இன்னைக்கு எங்களுடைய சர்ச்சில் என்னை குறிச்சு ஒரு வித்தியாசமான ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன், எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஐ வுட் ஒன்லி கிவ் கிரெடிட் டு காட் அண்ட் டு யூ ஆல். வேற எதுவுமே கிடையாது. ஓகே, என்னோட டைம், என்னோட கிஃப்ட், நத்திங். ஓகே, ஆனஸ்டா நான் சொல்ல முடியும். ஓகே, உங்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு காரியங்கள் வருது, அது எங்களை டச் பண்ணுது. ஈவன் ஒரு காரியத்தை நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாலும் என்னை டச் பண்ண, ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் டச் பண்ணு, பிகாஸ் யூ டேக்கன் இட் வெரி க்ளோஸ். ஓகே, இது கர்த்தர் கொண்டு வந்த ஆத்துமாக்கள். நான் அடிக்கடி சொல்றப்பல 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, 5 பில்லியன் பீப்புளுக்கு மேல இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல இருக்காங்க. இந்த கேம்பெயினை பார்த்து ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆத்துமாவை குறிச்சு ஒரு கணக்கு கர்த்தர் என்கிட்ட கேட்பாங்க. ஓகே, அந்த சென்சிட்டிவிட்டி நம்பர் 1. 2வது, இது ஆண்டவரோட சேர்ந்து செய்யற காரியம். அதனால இதுல யார் என்ன பண்ண போறாங்க, யார் எப்படி போறாங்கிற அந்த மைண்ட் செட் வராதபடிக்கு நம்ம செய்ய போறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு வீக்கும் அந்த மாதிரி 1 or 2 பீப்புளுக்கு டைம் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ லைக் சரி, ஒவ்வொரு வீக்கில் ஒவ்வொரு டைம் காஃபி சேட் பண்ணும்போது இதே மாதிரி கொஸ்டினர் அனுப்புவோம். ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ ஜஸ்டின் மோர் அவனுடைய டெஸ்டிமனி சொல்லியிருக்கான், சாட்சியை சொல்லியிருக்கிறான். நீங்கள் சர்டன் திங்ஸ் நீங்கள் டீச் பண்ணுறதுனா கூட டீச் பண்ணலாம். ஓகே, பட் நீங்கள் என்ன பேச போறீங்கிறது அந்த ஃபார்மில் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். தென் பர்சனலாக ஐ வில் டச் பேஸ் வித் யூ. நீங்கள் என்ன பேச போறீங்கிற காரியத்தை தெரிஞ்சுட்டு தென் ஐ வில் கிவ் யூ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இட்ஸ் ஓப்பன் ஹார்ட், அவ்வளோதான். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னு யாரும் வரல. ஜஸ்ட் ஓப்பனிங் அவர் ஹார்ட்ஸ், ஷேரிங் சம்திங் பிப்ளிக்கலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, வாட் எவர் வேஸ் யூ கேன். ஓகே, இட்ஸ் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ சில கொஸ்டின்ஸ், ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லா கொஸ்டின்ஸும் என்னால் இப்போதைக்கு இதில் அட்ரஸ் பண்ண முடியாது. ஓகே, நான் சில கொஸ்டின்ஸ் நான் அட்ரஸ் பண்ணுறேன். நான் ஐ வில் கோ ஃபார் another 30 minutes or something like that. ஓகே, நான் குயிக்காக போகிறேன். ஆனால் அந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் இந்த சேட்லேயோ இல்லை பர்சனலாவோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் ஹெல்ப் யூ அட்ரஸ் தீஸ் கொஸ்டின்ஸ். ஏன்னா நான் சொன்னபடி இந்த டிசேபிள்ஷிப் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுறோன்னு டைரெக்டாக இதை அட்ரஸ் பண்ணுறது தான் வேலை. ஓகே, பட் ஆனால் இதை மட்டும் நான் செய்ய முடியாது. இது மட்டும் செஞ்சேன்னா அது ஒரு சிட்சாட்டாக மாறிடும். நான் அதை அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தட் இஸ் நாட் ஹெல்தி ஃபார் த சர்ச். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு கொஸ்டின். ஓகே, இஸ் கிறிஸ்டியன் லைஃப் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இப்போ இதில் நான் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு கூட நான் பிரேக் பண்ண முடியும். ரைட், கிறிஸ்டியன் லைஃப் ஒரு வேர்டாக நான் எடுக்கிறேன், ஃபுல் அப்படிங்கிற ஒரு வேர்டாக எடுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இது ஒரு பர்சனால ரியலைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரைட், ஏன்னா எல்லாம் டஸ் கிறிஸ்டியன் லைஃப் ஹேவ் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இந்த கொஸ்டின்ஸை டிஃப்ரெண்டாக மாற்றி கேட்டிருக்கலாம். ஓகே, ஃபுல்லுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க லைஃப்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளையும் சிலர் அந்த மாதிரியான பாதையில நம்ம போயிருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, வாழ்க்கை முழுவதையும் ஓகே சுற்றி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கணும்னு நான் சொல்றேன். ஃபுல்லுன்னு சொல்லும் பொழுது ஓகே, ஏதோ ஒரு காரியத்துல திருப்தி ஆகல. ரைட், இந்த பர்சன் யார் இது கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்க தங்க வாழ்க்கையை நல்லா ஸ்கேன் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்துருக்காங்க. அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை இன்னொருத்தருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதை அவங்க பார்த்துருப்பாங்க. ரைட், ஸோ அந்த ஃபுல்லா ஸ்கேன் பண்ற அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்பர் 1. இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ஜீசஸ் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஓகே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி. ஓகே,
பாவம் உலகத்துல வந்ததுனால நிச்சயம் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் போகுது. ஓகே. ஆனா அதன் மத்தியில பயணிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்குறாங்க. அந்த கிருபை என்ன? ஓகே. அந்த கிருபையின்படி நடக்கிறது என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப்னா அதுதான். ஓகே. இப்ப இந்த கொஸ்டினை நான் எப்படி போடுவேன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இதுல நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன்னா எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காதுங்கிறது வந்து ராங் டீச்சிங். ஓகே. ஆனா கிறிஸ்டியன்ஸ் ஆனா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு காட் வில் கிவ் யூ a strategy how to overcome the struggles. ஓகே. இப்போ என்னுடைய வாழ்க்கையில இப்போ as we speak, டே அண்ட் நைட் என் ஆஃபீஸில் hundreds of people are working. ஆனா என்ன யாரும் ஒர்க் பண்ண சொல்லி வீக்கெண்ட்ல கேட்கறது இல்லை. தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். ஓகே. அப்போ ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. ஆண்டோடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு இருக்கு. அப்போ ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு வரும் பொழுது ஒர்க்ல எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ரீசெண்டா எங்களுடைய சில காரியங்கள், இங்க இருக்க வேண்டிய சில காரியங்கள சில ப்ராப்ளம்ஸ் இன்னும் கிரியேட் ஆயிருக்குது. ஆனா இது எந்த விதத்திலும் எங்களை வந்து என்ன பண்ணல, டிஸ்ட்ராக்ட் பண்ணல. பட் அதுக்காக நான் அதை இக்னோர் பண்றதும் கிடையாது. பே அட்டென்ஷன். நான் அதிகமான பொறுப்புகளை நான் எடுக்கிறது இல்லை. பட் த கொஸ்டின் இஸ், ஓகே, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணுங்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிற எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா? இருக்கு. ஓகே. என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு? ஆத்துமாக்களை குறிச்ச ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஓகே. ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், இப்போ நான் ஆஸ் ஐ ஸ்பீக் ஐ நோ இந்த குரூப்ல ஒரு பர்டிகுலர் பர்சன் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு வெயிட்டிங் ஃபார் மை மெசேஜ். ரெஸ்பாண்ட் பண்ண கூட எனக்கு டைம் கிடையாது. ஓகே. ரியல் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். அடிக்கடி இந்த செஷன்ல சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நான் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதையும் ஒதுக்கி வச்சுட்டு அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி செஷன்ஸ் எடுத்துட்டு தென் ஐ கோ பேக். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். நான் சொல்ல வர காரியம், ஃபர்ஸ்ட் திங் 3 காரியம் நான் சொல்றேன். வாழ்க்கையை நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்க. உங்களை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குங்கிற அப்சர்வ் பண்ண பழகுங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்சர்வேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஜட்ஜிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. அப்சர்வ் பண்ண பழகுங்க. 2வது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஜீசஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் த சோல் எண்ட் ஆஃப் த டே. ஓகே. ஆத்மாவை பராமரிக்கிற ஒரு காரியம் தான். ஆத்மாவை பராமரிக்கிற காரியத்தை நேர போகும் பொழுது ஓகே, காட் வில் கிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜின்னு என்ன ஊழியம் பண்றதுக்கு மாத்திரம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, வாழ்க்கையை வாழுறதுக்கு கர்த்தர் ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க. இப்போ இந்த டிசைபிள்ஷிப் ப்ராசஸ் நம்ம பண்றதுனால இப்போ இதுல வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ரைட். ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கும் வாய்ப்பு இருக்குது, காலேஜ் படிக்கிற பர்சனுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஒர்க்ல இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, பைபிள் காலேஜ் போனவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து சீஷனுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இது கொண்டு வரும். ஆனா பைபிள் காலேஜ் கொண்டு வந்தா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். ஓகே. அது வந்து யாரோ ஒரு சிலருக்குங்கிற மாதிரி மாறிடும். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் பிரிங்கிங் ஹியர். ஓகே. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தெர் வில் பி ஸ்ட்ரகிள்ஸ். நம்மளுடைய பொறுப்பு, நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்ம கரெக்டாக பார்க்கணும். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தேவைதான். ஆனால் அதுக்கு வெளியில இருக்கிற டைம், நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியில இருக்கிற டைம் வி ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் அதர்ஸ். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். ஓகே. அப்போ ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா அப்போ நம்ம எங்கேயோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இது யார் போஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ ஐ ஸ்பெண்ட் டைம் வித் them so that I can understand what is going on and we can help them to see how they can overcome. பட் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர்னா இதான் ஆன்சர். பட் இது குறித்து இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா லெட் மீ நோ. நான் வில் கிவ் சம் பர்சனல் டைம் வித் யூ. அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சில காரியங்களை நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ தட் இஸ் நம்பர் 1. அடுத்தது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, பட் ஐ எம் கிளாட் இது ஃபர்ஸ்ட் காஃபி சாட்ல இப்படி ஒரு கொஸ்டின் வருது. Why is there evil in the world? Is there a real hell? Okay, why would a loving God send anyone there? What is going to happen to those people in the world who have never heard about Jesus Christ? இது வந்து நான் என்னுடைய கொஸ்டின் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்டோட கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய why there is evilங்கிறது you have to go to Genesis. ரைட். ஆதியாகம புஸ்தகத்துக்குள்ளால போகணும். மனுஷனுடைய வீழ்ச்சி அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மனுஷனுடைய வீழ்ச்சின்னு வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா சாத்தானுக்கு கண்ட்ரோல் போயிடுச்சு. அவனுக்கு கண்ட்ரோல் போனதுனால நம்ம அறிந்தாலும் அறியலனாலும் நம்மளை சுற்றி ஒரு விதமான ஆவிக்கிற மண்டலத்தில் அவனுடைய கிரியைகள் இருந்துகிட்டே இருக்கு. சில இடத்துல நம்ம ரொம்ப ரியலாக பார்க்கலாம், மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்க்கலாம், சில இடத்துல பார்க்க முடியாது, அது உள்ளுக்குள்ளாலே தான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ, ஒரு பர்டிகுலர் ஒரு நல்ல ஒர்ஷிப் லீடர் எனக்கு பர்சனலி என் இன்ஸ்பிரேஷன் த வே ஹி லீட்ஸ் ஒர்ஷிப்.
அவருடைய வர்ஷிப் நான் யூஸ்வலாக வர்ஷிப் கேட்டுட்டு நான் ப்ரே பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அந்த வர்ஷிப்ல பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு பர்டிகுலர் லீடரை சொல்லி, அந்த லீடர் மாதிரியான ஆட்கள் எழுப்புங்க, ரொம்ப ஹம்பிளான பர்சன் சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நான் நினைக்கிறேன் அந்த டைம் அந்த லீடர் வந்து இறந்து போனதா நடந்திருக்கலாம். ரைட், அவர் இறந்துட்டார் லாஸ்ட் இயர். அந்த டைம்ல இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனை பார்த்து அந்த வர்ஷிப்ல கூட அவர் வந்து ஹி வாஸ் ஆஸ்கிங் காட் ஓகே டு ரைஸ் பீப்புள் லைக் ஹிம். ஓகே, பட் ஆனால் ஒரு 3 months லேட்டர், அதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் 1 year லேட்டர், இப்போ அவருடைய கதை எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா வேதனையான காரியம். அவருக்குள்ளால இப்படிப்பட்ட காரியம் இருந்து இவ்வளவு பெரிய ஊழியத்துல இருந்து இவ்வளவு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஈவில் அவருக்குள்ளால இருந்திருக்கு, வெளியே தெரியல. ஓகே, அப்போ ஈவில் இந்த வேர்ல்டுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு திங்க் இட் கேன் பி இன்சைட் ஆஃப் அஸ். ஓகே, அது எதனால வருது? நம்மளை அறியாமலே வந்து மறையுது. இப்போ பிரசங்கம் பண்ற ஆட்கள், இப்போ என்ன மாதிரியான பீப்புளுக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு பாவம் வந்துச்சுன்னா நான் அடிக்கடி ஆஷ்மிட்ட சொல்லி என்னால போய் ஒரு பிரசங்கமே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஹோலி ஸ்பிரிட்டோட நட்ஜ் இருக்கும். ஆனா அதை வந்து ஒரு விதமா சைட்லைன் பண்ற டாக்டிக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளால ப்ராசஸ் பண்ணிடலாம், ஈஸியா ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே, நான் எனக்கு ரொம்ப அனுபவங்கள் கிடையாது, பட் நான் என்னால தைரியமா சொல்ல முடியும். ஓகே, அது பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்க முடியும். உள்ளே பார்க்குறவங்க ஓகே என்ன அருமையா பண்ணாங்க. நான் தான் கிவிங் எ ரியல் எக்ஸாம்பிள். நல்ல வர்ஷிப் லீடர் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஊழியம் செய்யறாங்க. அவங்களுடைய வர்ஷிப்ல இஸ் அக்னாலஜிங் சம் ஒன் ஓகே ஹூ ஹஸ் டன் குட் ஒர்க், லைக் பால் மாதிரி நல்ல ஓட்டத்தை ஓடுனான்னு சொல்லி அக்னாலஜ் பண்ணி ஆஸ்கிங் காட் டு ரைஸ் சச் லீடர்ஸ். ஆண்டோட இடத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் எழுப்படும் சொல்லி கேட்கிறாங்க. பட் இன் எவ்ரி திங் யூ சி there is completely nothing true in that. அதுக்காக அந்த வர்ஷிப் பண்ண லீடர் தப்பு நான் சொல்ல வரல, ஹியூமன் லிமிடேஷன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட் இருக்கு. ஓகே, இது குறித்து ஒரு ஸ்பெசிஃபிக் டீச்சிங் ஐ வில் டூ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த ஃபியூச்சர். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், இந்த ஈவில் இந்த மாதிரியான காரியங்கள் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் இஸ் காமன். தி சேம் சீக்வன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி நான் பார்த்துருக்கிறேன். Okay, so my only question is look at the evil inside of you because you are in the world. Do not be of the world. Okay, உலகத்துல இருக்கிறீங்க, உலகத்துக்குரியவர்களா இனி மாறாதபடிக்கு உங்களுக்குள்ள என்ன ஈவில் இருக்குங்கிறத நீங்க பாருங்க. நம்பர் 1. Second thing, is there a real hell? Yes, there is no denial. பைபிள்ல பல ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க ரியல் ஈவில் இருக்கிறத நீங்க பல விதத்துல நீங்க பார்க்க முடியும். அப்ப ஈவில் இருக்கும் பொழுது இட்டர்னல் லைஃப் குறித்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது வித் லாட் ஆஃப் கிளவுட் ஆஃப் விட்னஸஸ் ஆர் தேர். ஓகே, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பரலோகத்துக்கு மாத்திரம் இல்ல, என்ன சொல்லுது, இந்த சாத்தானுடைய நரகத்தின் காரியங்களிலையும் நிறைய திரளான சாட்சிகளை பைபிள்ல இருந்து பார்க்க முடியும், ரியல் லைஃப்ல இருந்து பார்க்க முடியும். அனைவருடைய சாட்சிகளை நீங்க கேட்கவும் முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் எஸ். ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா ஐ வில் கிவ் செப்பரேட் டைம், ஐ வில் டாக் டு யூ. இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ். ஓகே, ஏன் அன்பு செலுத்துற ஆண்டவர் வந்து சென்டிங் எனிவன் தேர் அப்படின்னு சொல்லி இருக்கு. God is not sending anyone to anywhere. Okay, God has given us a life. கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க, நாம தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம எங்க போறோங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, இடுக்கமான வாசல் இருக்குது, அகலமான வாசல் வழியா பிரவேசிக்கிறவர்கள்னு இருக்கு. நான் அனுப்புகிறேன்னு இல்லை. கர்த்தர் அனுப்புற ஆட்களை கர்த்தர் எங்க அனுப்புறாருன்னு கர்த்தருக்கு தெளிவா தெரியும். ஓகே, why would a loving God is a loving God, பட் பீப்புளுக்கு வந்து ஆண்டவர் வந்து எப்பவுமே அவங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க. அவங்க ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸா இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. பாஸ்டர்ஸோடைய கஷ்டமான ஜாப்ல ஒரு ஜாப் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மரித்து போனாங்கன்னா ஓகே அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, ஓகே இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு பிளஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும் whether this could be true or wrong, we don't know, right? ஸோ எனக்குள்ள நான் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றேன். என்னுடைய வாழ்க்கையில வரும்பொழுது ஐ நீட் டு ஸ்டோர் திஸ் வெரி வெல். ஐ ஷுட் நாட் ஜட்ஜ் த பர்சன் ஹூ டைட், பிகாஸ் பிப்ளிக்கலா நீங்க பார்த்தா கூட லைக் அந்த கிராஸ்ல ஒருத்தர் மரிக்கிறது காரியம் இருக்குது, ரைட்? ஒரு கள்ளன் மரிக்கிற காரியம் இருக்குது. ஸோ பல காரியங்கள் அதுல இருக்கிறதுனால நோ ஒன் கேன் நோ ஹூ வில் ரியலி கெட் டு ஹெவன். இதுல இருக்க வேண்டிய ட்ரூத் என்ன? God is not sending anyone to heaven or hell. People are choosing. ஓகே, நான் பரலோகத்துக்கு வரணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமாங்கிறத மனுஷர்கள் தான் சூஸ் பண்றாங்க. தட் இஸ் த திங். ஸோ அப்போ யார் அது சூஸ் பண்ண முடியும்? The people who will acknowledge that I have a loving God and I want to love God back. என்னை நேசிக்கிற ஒரு கடவுள் உண்டு, அந்த கடவுள் இடத்துல என்னை நான் திருப்ப விரும்புகிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பாதையில போக முடியும். ஆனா நம்மளை சுற்றி பார்க்கும் பொழுது நிறைய காரியம் இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி அவர் கேட்கிற கேள்வி என்ன? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஃபார் தோஸ் பீப்புள் இன் த வேர்ல்ட்? ஓகே, சுவிசேஷத்தை கேட்காம எத்தனையோ பேர் மரித்து போறார்கள். ஓகே,
இதுல வந்து இது வந்து ஒரு மோர் அப்பாலஜிட்டிக் கொஸ்டின் இது. ஓகே. பட் ஆனா இதுல ஒரு பர்டிகுலர் லீடர் என்ன ஆன்சர் பண்ணாருங்கிறத நான் சொல்றேன். என்னுடைய ஆன்சர் என்னங்கிறது சொல்றேன். இதுல ரைட் ஆர் ராங் எடுக்க முடியாது. ஓகே, தீஸ் ஆர் நாட் கொஸ்டின்ஸ் லைக் எஸ்பெஷலி த லாஸ்ட் கொஸ்டின்ல வந்து ரைட் ஆர் ராங் எடுக்க முடியாது. ஓகே, because it is mystery. Okay, that is my direct answer to this question. It's a mystery, only God knows. And நம்ம அதை தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஆர்வம் கூட நமக்கு தேவையில்லை. ஓகே, இட் இஸ் அப் டு காட். கத்தருக்கு தெரிந்த காரியம் கத்தர் பார்த்து கொள்ளட்டும், அவ்வளவுதான். ஐ பிலீவ் இன் காட், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நான் ஏன் காடை பிலீவ் பண்றேங்கிற ஸ்டோரிஸ் கேளுங்க. ஐ ஆம் ஹாப்பி டு ஷேர் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐ ஷோ பிசிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் தட் ஹேப்பன்ஸ் அவுட் ஆஃப் லைஃப். ஓகே, டு நோ there is God. ஓகே, ஸோ இப்போ இந்த கேள்விக்கு நான் மறுபடியும் எழுதும்போது அந்த அப்பாலஜிட்டிக் லீடர் அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, ரைட்? ஆனா அந்த கடமையை வந்து செய்யறதுக்கு ஆண்டவர் நிறைய பேர் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. சில இடத்துல ரீச் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதிவாசிகள் மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் நிறைய இடங்கள்ல சுவிசேஷம் ஒரு முறை கூட சொல்லப்படாத இடங்கள் இன்றைக்கும் பூமியில இருக்குது. அப்போ அவர் சொன்ன காரியம் என்ன, அந்த இடத்துக்கு இப்போ ஒரு மிஷினரி அனுப்புனா கூட ஓகே, இல்லைன்னா அந்த பாஸ்ட் வந்து ஆண்டவர் மிஷினரிஸ் அனுப்பியிருந்தா கூட அவங்க சுவிசேஷத்தை கேட்டிருக்க மாட்டாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் அனுப்பல அப்படிங்கிறாரு. அதுல ஒரு பைபிள் ட்ரூத் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய மிஷினரிஸோ இல்ல ஈவன் நம்மள கூட அனுப்புகிற ஏசாயா 6வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், ரைட்? நம் காரியமாக யார் போவார் அப்படிங்கிறப்போ இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பாக்குறோம். என்னை அனுப்பும் சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் சொல்லிட்டே இருக்கிறோம், ரைட்? அப்ப நம்மளை அனுப்புறது தேவன் தாங்கிறப்போ ஹீ நோஸ் யாரை எங்க அனுப்புனா என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஓகே, நான் நம்மளுடைய ஷேப் டீச்சிங்ல நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை நம்மள்ட்ட கொடுக்குறாருன்னா அதுல மினிமம் 10% ஃப்ரூட்ஸ் இருக்கணும். மினிமம் 10%. அந்த ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னாலே அப்ப பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு அங்க இல்லைன்னு அர்த்தம். சில நேரங்களில் ஃப்ரூட்ஸ்னா என்னன்னு தெரியாம இருப்போம். ஏன்னா விதைக்கிற காலம்னு ஒன்று இருக்கு. விதைக்கிற காலத்துல போய் ஃப்ரூட்ஸ் தேட முடியாது, ரைட்? வளர்ற காலம் இருக்கு. வளர்ற காலத்துல போய் ஃப்ரூட்ஸ் தேட முடியாது. இல்ல அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய போராட்டங்கள் நடக்கலாம், ரைட்? ஒரு வறட்சி காணப்படலாம். அப்போ ஃப்ரூட்ஸ் இருக்க முடியாது. பட் ஆனா என்ன சொல்ல வரேன், ஃப்ரூட்ஸ்ங்கிறத ப்ராசஸ் பண்ற விதங்கள் நிறைய இருக்கு. உள்ளத்துக்குள்ளால ஒரு சமாதானம், ஒரு ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ரைட்? தைரியம், நம்பிக்கை, செய்யற காரியத்துல நம்பிக்கை வேற, தேவையில்லாத வைராக்கியம் வேற. சில நேரங்கள் தேவையில்லாத வைராக்கியத்தோட போய் நம்ம செவுத்துல முட்டிட்டு இருப்போம். அதனால சொல்ல வரல. ஓகே, ஒரு விதமான வைராக்கியம், தெளிவான சிந்தை, அந்த ஆவியின் கனிகள் சொல்லி பாக்குறோம். அது நம்முடைய இருதயத்துல ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, நம்மளை கத்தர் அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது பிப்ளிக்கல் ட்ரூத். அந்த பர்டிகுலர் ப்ரீச்சர்னுடைய ஸ்பீச் படி என்னால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. ஆண்டவர் தான் அனுப்புறாங்க. ஆண்டவர் அனுப்பி இருந்தாலும் அங்க கேட்டிருக்க மாட்டாங்க. இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இது என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் அதுல வேற மாதிரி சில காரியங்கள் வச்சிருக்கிறேன். மோர் டு எக்யூப் பீப்புள். ஓகே, எக்யூப் பீப்புள் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ ஆண்டவருக்கு தெரியும் யாரை எங்க அனுப்பணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த அழைப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்துட்டே இருக்கு. இதை கேட்டுட்டு இருக்க உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அதை புரிந்து கொள்ளுகிறதுக்கே ஒரு காலகட்டம் ஆகுது. அதை நீங்க புரிந்து கொண்டு அதற்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க செயல்பட போறது இன்னொரு காலம் இருக்கு. அதுக்கு முன்னால் அநேக ஆத்துமாக்கள் மாண்டு போறார்கள். ஆனா அப்படிப்பட்ட ஆத்துமாக்களினுடைய இது என்ன நமக்கு தெரியாது. இது நம்மளுடைய குறைவு, ரைட்? நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு போக முடியாம இருக்கிற காரியம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இப்ப பேசிட்டு இருக்கிறார். நான் இந்த ஸ்கூல் பண்றதுனால நான் எல்லாம் பெர்ஃபெக்டா செய்யறேன்னு என்னால சொல்ல முடியாது. என்னுடைய குறைவுனால சில ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கலாம். ஆனா தேவராஜ்யம் கட்டப்படுகிறதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அது தெரியாது. அது மிஸ்ட்ரி, வி டோன்ட் நோ. பட் நம்ம செய்தாலும் செய்யலனாலும் பரலோகத்துல எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை பேர் இருக்க மாட்டாங்க, யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். பிப்ளிக்கலா நம்ம பார்க்க முடியும், ரைட்? கர்த்தர் நம்ம முடிவுல இருந்து பாக்குறாங்க. இஸ் a God of eternity. ஆதியும் அந்தமுமான தேவன் சொல்லி பாக்குறோம், ரைட்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக சிருஷ்டிக்கிற தேவன் சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆல்வேஸ் சீஸ் த எண்ட். ஓகே, அது முடிவை பார்க்கிறார். அந்த முடிவுல இருந்து தான் சிருஷ்டிப்பின் காரியமே ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு மனுஷனுடைய ஞானம் பத்தாது. தட் இஸ் மை கன்ஃபெஷன். ஓகே, என்னுடைய கன்ஃபெஷன் அதான். அதனால அநேகரை அனுப்ப முடியும். அதனால என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் இது பண்ணுது, ஓகே, நம்மளால ஒரு ஆத்மா விழுந்துடக்கூடாது. ஓகே, ஆனா கர்த்தருக்கு தெரியும் தான். ஆனா சரி, இதுல என்னுடைய கணக்கு எப்படி இருக்க போகுது எதுவுமே எனக்கு தெரியாது. இதுல நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் கம். ஓகே, அதனால ஐ கீப் இட் வெரி சிம்பிள். இன்றைய தினத்துல கர்த்தர் என்னோட கூட பேசுகிறாரா? இன்றைய தினத்துல என்னோட இருதயத்துல ஒரு ஈவில் இருக்கா? ஓகே, அதை நான் ரிலீஸ் பண்ண பழகணும், ரைட்? இன்றைய தினத்துல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறான்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனா இருக்கிறேன்னா, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னா, அதுல நான் என்னைய பொசிஷன் பண்ணிடுறேன். வெரி சிம்பிள் திங்ஸ்ல பொசிஷன் பண்றது. இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்கணும்லாம் போறதே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 யூ ஹேவ் வெரி குட் ஆன்சர்ஸ்.
பட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ங்கிறப்போ யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ டெஸ்டினி. அது வந்து பிப்ளிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்டினி வந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கே தெரியாது. ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட எப்போ வந்து ஃபாதர் வந்து திரும்ப இங்க வேர்ல்டுக்கு இன்னும் அனுப்ப போறாங்க, 2ஆம் வருகை எப்போ இருக்க போகுதுங்கிறது வந்து ஜீசஸ்கே தெரியாதுன்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிதாவாகிய தேவன் சொல்ற அந்த ரெல்ம்ல, ரைட், அவங்க மூவர் ஒன்றாய் தான் இருக்கிறார்கள். ஆனா அந்த பிதாவாகிய தேவன்கிற அந்த ரெல்ம்ல இருக்கிற காரியத்தை யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த காரியம் அதுல இருக்குன்னு நான் சொல்லுவேன். Okay, so that is my answer to this. அடுத்து இது ஒரு நல்ல கேள்வி, இதை நான் ஷார்ட்டா சொல்ல விரும்புறேன். ஓகே, do all religions lead to God? What happens to a good person who did not know Christ and does good works? ஓகே, இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, this is nothing to do with our understanding. Okay, only God knows. Okay, maybe இதே கொஸ்டின் திரும்ப வந்ததுன்னா நான் டீட்டெயிலா பேசுற டைம் இல்லை. ஓகே, இது அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் இது நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மிஸ்ட்ரி. ஓகே, பட் ஆனா குட் ஒர்க்ஸ் செய்யறவங்க எல்லாம் வந்து இது ஜீசஸ் அக்செப்ட் பண்ணணுங்கிற ஒரு நீட் இருக்கு. எஸ்பெஷலி when it was told them, ரைட், லைக் இப்போ அவங்களுக்கு அது சொல்லப்படும் பொழுது அவங்க ஆண்டரை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதை ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம இருக்கிறது அது அவங்களுடைய ஜென்ம சுவாப காரியங்கள். அதுக்கு அவங்க கணக்கு கொடுக்கணும். ஓகே, பட் ஆனா ஓகே ஜீசஸே தெரியல எனக்கு, ஆனா நற்கிரியலை செய்தோன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களுடைய நியாய தீர்ப்பு என்ன? நோபடி நோஸ். அதுக்கு தான் என்னுடைய அந்த ப்ரீவியஸ் திங் நீங்க எடுக்கலாம். ஒருவேளை அவங்க ஆண்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஓகே, யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் போயிருந்தா, அவங்க போகாதனால இந்த இடத்துல ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கும். அதனால அவங்களுடைய காரியம் எப்படினாலும் இருக்கலாம். they may go to heaven, we don't know. ஓகே, ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் அசம்ஷன். ஒரு அசம்ஷன்லாம் சொல்றேன், அது மிஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்க. பிப்ளிக்கலா வெரி சிம்பிள். ஜீசஸோட ரிட்டர்னே ஜீசஸ்க்கே தெரியாதுங்கிறப்போ இந்த காரியமும் ஒரு விதமான மிஸ்ட்ரி. ஆனா குட் ஒர்க் செய்யறவங்க, ஓகே, ஜீசஸ்னுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம இருக்கும் பொழுது, ஓகே, ஐ டோன்ட் திங்க் ஸோ. பர்சனலி என்னுடைய ஒப்பீனியன், தே வில் கோ டு ஹெவன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கிரேட் லீடர்ஸ், ஓகே, யாரும் நேம் நான் கொடுக்க விரும்பல. கிரேட் லீடர்ஸ் நிறைய பேர் பைபிள் அக்னாலேஜ் பண்றாங்க, ஆனா எல்லாரும் ஜீசஸ் கிரைஸ்ட அக்செப்ட் பண்ணல அஸ் அ சேவியர். அவங்க வந்து பரலோகத்துக்கு போவாங்களான்னு கேட்டா ஐ டவுட், ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் கோ. Okay, it is not about the works, it is about the Lord. ஏன்னா the price is so high. Okay, Jesus ஓட blood ஓட value is so high. Okay, that is not valued. Okay, அது intellect mindல வேல்யூ பண்ண முடியாது, இதயத்துல தான் வேல்யூ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்குது, do all religions lead to God? எல்லா ரிலீஜியன்ஸும் காட் கிட்ட எடுத்துட்டு போகுதா? நோ, no religion will take to God. Okay, that is my answer, including Christianity. கிறிஸ்டியானிட்டியை நீங்க ஒரு ரிலீஜனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களை கடவுள் கிட்ட எடுத்துட்டு போகாது. Okay, a relationship with Christ will lead to God. That is my answer. A relationship with Jesus Christ will lead to God. Even Christianity as a religion will never lead to God. Bible படிக்கலாம், நம்ம prayer பண்ணலாம். If you don't have a relationship with Jesus Christ, okay, you are not going to be with God. You are not reaching God. Okay, your prayers are not being answered. நம்ம உலகத்துல பாக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு, அதுதான் நீங்க சுதந்திரிக்கிறீங்களே தவிர நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆத்மாக்குரிய ஆசீர்வாதங்கள். அதான் நான் சொல்லுவேன், ரைட். டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் இஸ் நத்திங் டு டூ வித் அவர் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். இந்த உலகத்துல பாக்குற ஸ்ட்ரகிள்ஸ்க்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே, டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சாட்சியுடைய வாழ்க்கையிலங்கிறப்போ ஆத்மாவின் ரட்சிப்பு, ஆவிக்குரிய வளர்ச்சி. Okay, so a relationship with Jesus Christ will lead to God. Even Christianity as a religion will never lead to God. அதனாலதான் ஆண்டவர் மத்தேயு 7 கரெக்டா தெரியல எந்த அதிகாரம்னு சொல்லிட்டு, பட் ஆனா மத்தேயு மார்க் எல்லா புக்ஸ்லயும் நம்ம பாக்குற காரியம், ஓகே, அநேக பிரசங்கிமார்கள் பரலோகத்திற்கு போறது இல்லை. அப்படி நீங்க பார்க்கும்போது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பிரசங்கம் பண்றதுனாலயோ பைபிளை குறிச்சு டீட்டெயிலா பேசுறதுனாலயோ பரலோகத்திற்கு போக போறது இல்லை. இட் கேன் பி ரிலீஜன். ரிலீஜன்ங்கிறது ஒரு விதமான நம்பிக்கை. ஓகே, அந்த நம்பிக்கை உறவாய் மாறாத பட்சத்துல தேவனிடத்துல நம்மளை கொண்டு சேர்க்காது. ஓகே, ஸோ நம்பிக்கையா இருக்கிற காரியங்கள் உறவாய் மாறும் பொழுது, ரைட், there will be a two-way communication. நீங்க ஆண்டவரோட பேசுறீங்க, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்க. two-way communication இருக்கும் பொழுது அங்க ஒரு கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்கா தேவைப்படுது. ஓகே, அப்ப ஆண்டவர் பேசுற காரியத்துல ஒரு கீழ்ப்படிதலுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே, சில நேரத்துல கண்டித்து உணர்த்தலாம், சில நேரத்துல அன்பா சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் குரூப் நான் லீட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். லாஸ்ட் கொஞ்சம் நாட்களா நான் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஐடியலா இருந்தாங்க.
எல்லா டைமும் இன்னும் நான் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இன்னும் அன்பா பேசிட்டு இருக்க மாட்டேன். இந்த செஷனுக்கு முன்னால ஐ சென்ட் சம் ஸ்ட்ராங் மெசேஜ் டு தம். ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம். இப்போ அதில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும், அவங்க மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னா அந்த முன்மாதிரியை நான் பார்க்க விரும்புகிறேன். ஓகே, இது வரைக்கும் யார் யார் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்தாங்கன்னு ஓரளவுக்கு ரிவீல் ஆயிருக்காது. இனி வரப்போகிற நாட்கள் அது ரிவீல் ஆக போகுது, யார் யார் எந்த பேட்ச்ல வந்தாங்க எல்லாம் தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது வேத வசனம் சொல்லுது முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர் ஆயும்னு இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஐ சென்ட் a strong message to them. இப்படி சில நேரங்களில் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துறது இருக்கும். எண்ட் ஆஃப் த டே கீழ்ப்படிதல் யாருடையது? ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட காரியம். அந்த இடத்துல கட்டாயப்படுத்த முடியாது. ஓகே, ஸோ இதுதான் இதில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம். இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் ரிலேட் பண்ணிட்டே இருக்கலாம். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கேட்டால் கூட இது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் ஒரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஆண்டவர் வித்தியாசமான வேர்டிங்ஸ் கொடுக்கலாம், வித்தியாசமான காரியங்கள் கொடுக்கலாம், அழகாக கத்துறவங்களை நடத்த முடியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, what is wisdom and how do we gain it? It's a very good question. Okay, so இதை வந்து I will address with that person directly. ஓகே, யார் இந்த கேள்வி கேட்டாங்களோ நான் இதில் டைரெக்டாக நான் அட்ரஸ் பண்ணுவேன். பட் ஷார்ட்டாக அதில் சொல்கிறேன். ஓகே, அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் டுடே என்னை ரொம்ப பிளஸ் பண்ணது தான். பிகாஸ் wisdom is what we need. Okay, of course lot of other blessings, grace of God and everything is there. ஓகே, ஆனால் விஸ்டமை சீக் பண்ணுறது தான் வந்து நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ப்ராவப்ஸில் ரொம்ப ஹைலைட் ஆயிருக்கு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய ஹைலைட் ஆயிருக்கும் விஸ்டம். ஓகே, ஏன் அப்படின்னா விஸ்டம்னா என்ன நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஓகே, 2 வேர்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் பைபிளில். நாலேஜுங்கிற வேர்டு கன்ஃபியூஷனாக இருக்கும், விஸ்டம்ங்கிற வேர்டும் ஒரு கன்ஃபியூஷனில் கொண்டு வரும். ரெண்டுக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்கள் டிக்ஷனரியில் தேடி பார்க்கலாம், ஒரு விதமான லிட்டரல் டெஃபினிஷன் கிடைக்கும், யூ கேன் டேக் இட். பட் காட்ஸ் நாலேஜ் என்ன, காட்ஸ் விஸ்டம் என்ன, அது எனக்குள்ளால இருக்கா? தட் இஸ் வாட் த கொஸ்டின் இஸ். காட்ஸ் நாலேஜ்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல இருக்கிற பர்டிகுலர் காரியத்தை குறித்து நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம ரெவலேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெசிண்டா எடுத்தேன்னா லைக் அவள் வந்து மெடிடேட் பண்ணுறான், அந்த கோட் நான் எடுத்து நான் படிக்கிறேன். ஓகே, that I would say it is connected with knowledge அப்படின்னு நான் சொல்லுவேன். just quickly one second. அவளுடைய இந்த ரீசன்ட் சாட்ல யா, ஸோ ஜேம்ஸ் 2:26 யாக்கோபு 2:26 மெடிடேட் பண்ணி போட்டிருந்தா. இங்கிலீஷ்ல இருக்கு, ரைட்? ஃபார் ஜஸ்ட் as the body without the spirit is dead, so also faith without works is dead அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ரைட்? ஸோ அது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட நம்ம ரிலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ வந்து அதில் அவளுடைய ஒரு ஃப்ரேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ டோன்ட் நோ அது அவளா மெடிடேட் பண்ணதா இல்லை அவளுக்குள்ள ஆவியானவர் கொடுத்த அந்த ஃப்ரேஸ் தான் தெரியல. ஓகே, அதில் போட்டிருந்த காரியம் we are not saved by works but we are saved for worksன்னு சொல்லி பை ஒர்க்ஸையும் ஃபார் ஒர்க்ஸையும் ஹைலைட் பண்ணியிருக்கிறான், ரைட்? we are not saved by works but we are saved for works. this is word of knowledge. ஒரு வசனம் இருக்குது, ரைட்? அந்த வசனம் யாக்கோபு இடத்துல ஆவியானவர் பேசுனது அதில் இருக்குது. அது அவள் மெடிடேட் பண்ணும்பொழுது அவளுக்குள்ளால ஒரு விதமான ஃப்ரேஸ் வருது, ஒரு பஞ்ச்லைன் மாதிரி கூட வருது கிட்டத்தட்ட, ரைட்? அது வந்து வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஓகே, உள்ளுள்ள இருக்கிற காரியம் இன்னொருத்தருக்கு புலப்படலை, ஆனால் அது யார் ப்ராசஸ் பண்றாங்களோ அவங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது. தட் இஸ் வேர்ட் ஆஃப் நாலேஜ். இது பைபிள் வேர்சஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியும், லைஃப்லேருந்து எடுக்க முடியும். லைஃப் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில இருந்தோ இல்லை இன்னொருத்தருடைய வாழ்க்கையில இருந்தோ ஒரு புது விதமான காரியத்தை உள்ளேருந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனால் அதை நம்மளோட ரிலேட் பண்ண முடியும், அதை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, அது வந்து வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஓகே, அது வேர்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லும் பொழுது ஐ எம் டாக்கிங் த வெரி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல. அது வந்து நமக்கு மறைவா இருக்கிற காரியத்தை ரிவீல் பண்றது. ஓகே, அதனால அந்த ரெவலேஷன் கிஃப்ட்னு சொல்லுவாங்க பொதுவாகவே, வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம்லாம். ஓகே, ரெவலேஷன் கிஃப்ட் ஏன்னா மறைப்பொருளா இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறது. ஓகே, வேர்ட் ஆஃப் நாலேஜ் அந்த பின்னணியை எப்பொழுதுமே வெளிப்படுத்தும். ஓகே, விஸ்டம் சொல்லும் பொழுது முன்னணியை வெளிப்படுத்தும், விச் மீன்ஸ் ஃபியூச்சர் கொடுக்கும். அப்போ ஒரு காரியம் இருக்குன்னா, ஓகே, இப்போ வந்து இந்த காரியத்தை எப்படி செயல்படுத்தணுங்கிற திட்டங்களை கொடுக்கறது வந்து விஸ்டம். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபார் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெசிண்டாவுடைய மெடிடேஷன் இருக்குது. ஓகே, அந்த ஃபார் ஒர்க்ஸ்னா வாட் இஸ் தீஸ் ஒர்க்ஸ் ஆர், அதை லிஸ்ட் டவுன் பண்றது விஸ்டம். ஓகே, அதன்படி செயல்பட வைக்கிறது ஃபெய்த். ஓகே, நம்ம ஒன்று சொன்னா, ரைட்? நாலேஜ் சொல்ற போது ஒரு மறைப்பொருளா இருக்கிற காரியத்தை வெளியில எடுத்துட்டு வருகிறது. விஸ்டம்ங்கிறது அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ மறைப்பொருள் வெளிப்பட்டு ஆயிற்று, இப்போ என்ன செய்ய போறோம், அது விஸ்டம். ஓகே, அதன்படி செயல்படும் பொழுது நமக்கு விசுவாசம் தேவைப்படும். ஏன்னா அது மெட்டீரியலிஸ்டிக்கா பார்த்தீங்கன்னா அர்த்தம் கொள்ளாததா இருக்க முடியும் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ்.
அதுக்கு விசுவாசம் தேவைப்படுது. விசுவாசத்தோட நீங்க நடக்கும் பொழுது அந்த காரியத்துல ஒரு ஜெயம் உண்டாகிறது. அதனாலதான் விஸ்டம் கொடுக்குறோம். ரைட். இப்போ இப்போ வந்து ஒரு பிராக்டிக்கல் காரியத்தை நான் கொண்டு வர்றேன். இப்போ உங்க முன்னால ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க. ஒருத்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில உள்ள சில பிரச்சனைகளை குறித்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆல் ஆஃப் சடன் ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இன்னும் சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அதை போய் அவங்கள்ட்ட என்கொயர் பண்ணுவீங்க. அது வந்து வேர்ட் ஆஃப் நாலேஜ். அவங்க அதை அக்னாலேஜ் பண்ணலாம். ஆமா, நீங்க சொல்ற கரெக்ட் தான். இதெல்லாம் நான் உங்கள்ட்ட சொல்லல, பட் ஆவியானவர்கள்ட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ராஃபஸி கிடையாது. அது வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஓகே. விஸ்டம் சொல்லும்போது நீங்க ஆலோசனை கொடுக்குறீங்க, ஒரு கவுன்சில் கொடுக்குறீங்க. ஓகே, இந்த காரியத்தை நீங்க இப்படி அட்ரஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறீங்க. அது உங்களுடைய சுய புத்தினால கொடுக்கல. ஏன்னா சுய புத்தியின் மேல சாயக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப சுய புத்திங்கிறப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதனாலதான் நான் சொன்னேன் எக்ஸ்பீரியன்ஸை நான் மைண்ட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு. ரைட். எக்ஸ்பீரியன்ஸ் தெரிந்து கொள்ளலாம், கத்தர் பயன்படுத்துவான், கத்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அங்க அப்ளை பண்ண முடியாது. ரைட். அந்த இடத்துல காட்ஸ் கவுன்சிலுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். காட் அந்த இடத்துல கவுன்சில் கொடுக்கலன்னா அங்க விஸ்டம் நமக்கு ஆப்ரேட் ஆகலன்னு அர்த்தம். விஸ்டம்ங்கிறது ஒரு சொல்யூஷன். ரைட். ஒரு 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 கவுன்சில் நீங்க கொடுக்குறீங்க. அது அவங்க செயல்படுறாங்க. செயல்படுறதுக்கு சிலர் அவங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். விசுவாசம் இல்லாத இடத்துல அதை நீங்க இம்பார்ட் பண்ணீங்கன்னா ஃபெய்த்தை நீங்க இம்பார்ட் பண்றீங்க. அதுல கடந்து போகும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமா, ரைட், ஆவிக்குரிய பிரகாரம் சொல்லும்போது உலக காரியங்களை நான் நெக்லெக்ட் பண்ணல, பட் ஆவிக்குரிய பிரகாரம்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்ல நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வெற்றி இருக்குதை நீங்க பார்ப்பீங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின், ஹவு டு வி கெயின் இட்? சிம்பிள், ஆஸ்க் ஹிம். Right, just ask him. Yeah. Ask the Lord all times, God give me wisdom. Okay. என்னுடைய வாழ்க்கையில ஓகே நான் ரொம்ப டீப் மொமெண்ட்ஸ்ல போகும்போது this is the only thing I asked God. பவர்ஃபுல் என்கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆண்டவரே இது எனக்கு பிரயோஜனமா இல்லை, எனக்கு விஸ்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அண்ட் அதை கத்தர் எப்படி கனப்படுத்தி இருக்கிறாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். ஓகே. அதனுடைய சாட்சி மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ரைட். டீப் ஆஃப் மை மொமெண்ட் YWAM கேம்பஸ் நான் போறேன். அங்க நான் மீட் பண்றதெல்லாம் 99.99% எல்லாருமே அமெரிக்கன்ஸ், ஒயிட் அமெரிக்கன்ஸ். அதுவும் ரைட். ஒரே ஒரு இந்தியன் தம்பி மட்டும் இருக்கான். அவனால இங்கிலீஷும் பேச முடியும், தமிழும் பேச முடியும். ஓகே. ஒரு நாள்ல அவனை டீச்சிங் இங்க கூட்டிட்டு வருவேன். அப்ப அந்த தம்பி என்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் இதுதான் ரிலீஸ் பண்ணா, யூ ஹேவ் லாட் ஆஃப் விஸ்டம் அப்படின்னா. நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாது. நான் என் வாழ்க்கையில தரிசனம் எல்லாம் மறந்து போயிருந்த நாட்கள். ஆனா என் இருதயத்துல இருந்து ரிலீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அவன் மட்டும் சொல்லல, நிறைய பேர். ஓகே. everyone who came and spoke to me said you are carrying wisdom. எனக்கே தெரியல அந்த நாட்கள்ல. I'm talking about 2019. ஓகே. இப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன், I certainly see in an extent like இப்போ ஜெசிண்டா அந்த மெடிடேஷன் போடும் பொழுது வேர்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் ஆப்ரேட்டிங். இப்போ விஸ்டம்ங்கிற காரியம் என்ன அப்படிங்கறத ஃபர்தர் we can spend time with her. இப்போ அவளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா we can understand what she carries. ஒருவேளை இல்லைன்னா கெயின் பண்ண சிம்பிள் திங்ஸ், ஆஸ் த லார்ட், ஸ்மால் திங்ஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் தாட்ஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல் சின்ன சின்ன காரியங்களை செய்யும் பொழுது காட் வில் மல்டிப்ளை இட். எனக்கு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எப்பவுமே வந்து அது மல்டிப்ளை ஆகிற காரியம். த மோர் அண்ட் மோர் யூ அப்ளை இட் இன் அ வெரி கான்சியஸ் வே. ஓகே. நல்ல ஒரு டிசிப்ளின்டா கான்சியஸா பதட்டப்படாம அப்ளை பண்ணும் பொழுது ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் கொடுக்குறது நான் சொல்லும் பொழுது இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். இட் இஸ் நாட் ஓன்லி கெய்னிங் இட், யூ ஆர் க்ரோயிங் இட் அண்ட் யூ ஆர் ப்ராப்ளி அவுட் க்ரோயிங் இட். அவுட் க்ரோயிங் இட்டுங்கிறப்ப வந்து யூ வில் பி ஆல்வேஸ் பி எம்பவர்ட் வித் காட்ஸ் விஸ்டம். சாலமன் இருந்தது போல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுங்கிற சொல்யூஷன் கொடுக்குற ஒரு பாதையில போவாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் தாட் மட்டும் நான் சொல்றேன். வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஆர் வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஆல்வேஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க உங்களுக்குள்ள கேள்விகளை கொண்டு வந்துட்டே இருங்க. மற்றவங்க கொண்டு வந்தாலும் கேள்விகளை முன்னால வச்சுட்டே இருங்க. அந்த கேள்வி பதில் போற மொமெண்ட்ல உங்களுடைய டீப் இன்சைட் ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ் யூ வில் ஸ்டார்ட் ஃபைண்டிங் தோஸ் கிளாரிட்டி. ஒரு விதமான வெளிச்சத்தை நீங்க பார்த்துட்டே இருக்க முடியும். அந்த வெளிச்சத்துல நீங்க டிராவல் பண்ண சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல யூ கேன் ஆக்சுவலி ட்ரை இட் அவுட். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அது பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு யூ நீட் டு ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் வை இப்போ இதில் எல்லாமே நான் கொஸ்டின்ஸ் போட்டு கீழே கான்வர்சேஷன் சொல்லி நான் டேக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் நாட் எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகே. இந்த கேள்விக்கு இந்த பதில்கள் கிடையாது. கான்வர்சேஷன் யூ நீட் டு கல்டிவேட் இட். இந்த என்வாயர்மெண்ட் நம்ம அதுக்கு தான் நம்ம கிரியேட் பண்றோம். ரைட். நான் ஒரு குரூப் மெயின்டைன் பண்ண போறேன், ஆஷ்மி ஒரு குரூப் மெயின்டைன் பண்ண போறா. இந்த 2 குரூப்ல கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம். அப்ப நீங்க பார்க்கும்போது இந்த கான்வர்சேஷன்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்கா இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் வேர்ட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ஃபெய்த் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகிறத நீங்க பார்க்க முடியும் உங்க பர்சனல் லைஃப்ல. ஓகே. அது நீங்க ஒரு இப்போ நம்ம என்ன ஒரு 6 to 9 months இந்த இயர்ல எஸ்பெஷலி சர்டன் பீப்புள் வில் பி ஏபிள் டு அக்னாலேஜ் ஓகே இந்த கிஃப்ட்ஸ் என்னோட லைஃப்ல ஆப்ரேட் ஆகுது நான் பார்க்குறேன், இட் இஸ் கிவிங் மீ சோ மச் ஆஃப் ஜாய் அப்படிங்கிறத உங்களோட பர்சனல் லைஃப்லேருந்து உங்களால் சொல்ல முடியும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லேருந்து சொல்ல முடியும். இன் ஆல் செக்மெண்ட்ஸ் 24/7 யூ கேன் டெல் பிகாஸ் தீஸ் ஆர் கிஃப்ட்ஸ். ஆல் த கிஃப்ட்ஸ் கேன் பி கிவன் டு ஆல் ஆஃப் அஸ்
ஒன்லி திங் we need to ask and we need to put it into practice. ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் we are human beings. இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறோம்னு ஒரு ஆசை இருக்கு, நம்ம முயற்சி எடுக்கிறோம், எடுத்தோடனே நம்ம நல்லா ஓட்டுறது இல்லை, ரைட்? இனிஷியலா கொஞ்சம் விழுந்து போவோம், அடிபடும், எல்லாம் இருக்கும். அதுக்கு தயாரா இருக்கணும் நீங்க, அவ்வளவுதான். அந்த ரிஸ்க்கு தயாரா இருக்கணும். சில நேரங்கள் அடிபடலாம், யாராவது திரும்ப நம்மளை ஹர்ட்ஃபுல்லா பண்ணலாம், அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க பண்ணீங்கன்னா we will take care of that. Okay, we won't allow you to go through such situations. ஒருவேளை யாராவது ஒரு உத்தர் அப்படி பண்ணிட்டாங்கன்னா கூட will come and help you. உங்களுடைய காயங்களை கட்டுறது தான் இதுல இருக்க போற மெயின் ஜேர்னி, பிகாஸ் we have to take those risks. இந்த காரியங்களை ஸ்டெப் இன் பண்ணாதான் அந்த உடைந்து போயிருக்கிற அந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இந்த முந்தின கேள்விகளுக்கு சில ஆன்சரா நம்ம போனோம் அப்படின்னா, ஓகே, we need to start something like this, word of knowledge and word of wisdom. அங்கிருந்து மற்ற காரியங்களுக்குள்ள போகலாம், ரைட்? லைக் பவர் அண்ட் மற்ற காரியங்கள் இருக்குது, அந்த காரியங்களுக்குள்ள அதுக்கு அடுத்து போகலாம். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பொழுதுமே என்னுடைய அட்வைஸ் எல்லாரும் கொடுக்கறது, ஸ்டார்ட் வித் வேர்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் வேர்ட் ஆஃப் விஸ்டம். அடுத்தது வந்து இஃப் யூ ஜஸ்ட் அக்செப்ட் காட் அண்ட் டு நாட் ஷேர் ஆர் டெல் எனி ஒன் அபவுட் காட், இஸ் தட் கரெக்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, இது வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, ஜீசஸை பத்தி யாருக்கிட்டையாவது எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும், இல்லை எப்போவாது சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. ஓகே, இன்னைக்கு காலையில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நாங்கள் ப்ரேயர்ல இருக்கும்பொழுது சம்திங் சிமிலர் ஐ வாஸ் ஹைலைட்டிங். ஓகே, இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஜான்சன், ஐ திங்க் காலில் இருக்கிறான்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அவன் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சாட்சியை ஷேர் பண்ணான். அப்போ சொன்னா, அண்ணா நாங்கள் வாக்வேல போனேன், ஒருத்தங்க வந்தாங்க, ஹவ் ஆர் யூன்னு கேட்டாங்க. ஐ செட் ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு நான் சொன்னேன். பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, தென் ஐ காட் கன்விக்டட். ஒருவேளை நான் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ எம் டூயிங் வெல் நான் சொல்லியிருந்தேன்னா, என் பின்னால போனவங்க அதை கேட்டிருப்பாங்க, ஹி மே திங்க் வை ஹி செட் திஸ் வே. அப்படி ஆண்டோடைய வார்த்தை இந்த இடத்துல நான் அவங்களை அறியாமலே நான் விதைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன காரியம் என்னன்னா, பர்சனாலிட்டி காரியத்தை நான் எடுத்துட்டு வந்தேன். நம்ம பர்சனாலிட்டி பார்த்தோம் இல்லையா? பர்சனாலிட்டியில அவுட்வேர்ட் பர்சனாலிட்டின்னு இருக்கு, இன்வர்ட் பர்சனாலிட்டின்னு இருக்கு. இப்போ ஜான்சன் இஸ் அவுட்வர்ட் பர்சன், ரைட்? ஸோ அவன் எல்லா இடத்துலையும் வந்து ஆண்டோடைய அன்பு சொல்ற கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவனுக்கு அது ஈஸியா இருக்கும். சிலர் இன்வர்டா இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு, அவங்க சொல்ல முடியாது. ஐ எம் த எக்ஸாம்பிள் லைக் தட். ஓகே, எனக்கு அந்த ஆசை இருக்கு, அவன் அளவுக்கு நான் அவுட்வர்ட் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் லேர்னிங். லைக் அவனை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு நான் நிறைய காரியங்கள் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் அவன் சொன்ன காரியம் என்னன்னா, நம்ம அவுட்வர்டா இருந்தாலும் இன்வர்டா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். எப்படி? த்ரூ அவர் ஆக்ஷன்ஸ். என்னோட ஆஃபீஸ்ல மோர் தென் 100 people கேன் விட்னஸ் தட் ஐ எம் அ குட் கிறிஸ்டியன். ஓகே, ஐ எம் அ ஃபாலோவர். இப்போ இந்த மேபி இன்னைக்கு நாளைக்கு வந்து என்னுடைய ப்ரீவியஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த ஸ்கூலை குறித்து, இதில் இந்த கிராஜுவேஷன் குறித்து நான் இன்வைட் பண்ண போறேன், ரைட்? தீஸ் ஆர் விட்னஸ் அபவுட் கிரைஸ்ட். ஓகே, அவர் நினைக்கலாம் இவன் வேலை பார்க்குறானா, ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்கானா கூட அவர் நினைக்கலாம். ஓகே, அவங்க என்ன நினைச்சாலும் அது என்னுடைய சாட்சியை மாற்ற போறது இல்லை. ஓகே, என்னுடைய காரியத்தை நான் எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கிறேன், ஒர்க் பிளேஸை நான் எப்படி பார்க்குறேன், ஒர்க் பிளேஸ்ல ஒரு காரியம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன், ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்றேன், அது பேலன்ஸ் பண்றதுல கர்த்தர் ஒரு விதமா நடத்துறது நான் பார்க்க முடியுது. ஸோ இங்க சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கிறதற்கு நம்ம நாவுனால மாத்திரம் பண்ணணும் கிடையாது. ஓகே, நாவுனால செய்யற அறிக்கை நல்லது. ஓகே, அதை முயற்சி எடுக்கணும், கண்டிப்பா அதுக்கான மோட்டிவேஷன் எப்பவுமே இருக்கணும். பட் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ பீப்புள் வில் நோ. இட் குட் பி சிம்பிள் திங். சிலர் வந்து என்ன பண்ணலாம், வசனங்களை அவங்க போற இடத்துல வச்சிருக்கலாம். தட்ஸ் ஹவ் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் ஃபெய்த், தட் இஸ் ஃபைன். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடலாம், தட் இஸ் ஃபைன். ஓகே, பட் ஆனா சில காரியங்கள் நம்ம இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம அதுல வந்து கண்டெயின் ஆகக்கூடாது. அதான் நான் சொன்னேன், ஐ எம் an introvert person, but God is pushing me to be an outward person, because வாயை திறந்து சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா நமக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ we need to open our mouth. Okay, we need to talk. அப்போ அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னா, இப்போ if there is a person, like இந்த பர்சன் வந்து ஒருவேளை இன்ட்ரோவர்ட்டா இருந்தா, ஐ வில் ஒர்க் வித் தட் பர்சன் டு பி ஏபிள் டு ப்ரீச் த காஸ்பல் இன் a smaller community. இந்த இடத்துல ரைட், இங்க சரியா சொல்லணும் தப்பா சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது. ஆர் யூ ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஷைனஸ். ஓகே, ஒரு விதமான ஷைனஸ் இருக்கும், அதுலேருந்து நீங்க ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டீங்கன்னா, இந்த ஸ்மால் பிளேஸ்ல இட்ஸ் a சேஃப் பிளேஸ், இங்க நீங்க அதை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா, தென் யூ கேன் ரிலீஸ் இட் டு த பீப்புள் இன் யுவர் லைஃப். ஓகே, ஸோ அதனால இதுல கரெக்ட் தப்புலாம் கிடையாது. காட் ஒன்லி லுக்ஸ் அட் யுவர் ஓன் சோல் ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களுடைய ஆத்மா காக்கப்பட வேண்டியது கர்த்தருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு. இயேசு கிறிஸ்து ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு போக வேண்டியது அவருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னன்னா, சுவிசேஷத்தை சொல்ற காரியம். அந்த ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து நீங்க எப்படினாலும் சொல்லலாம். ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தும் சொல்லலாம், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து சொல்லலாம், இன்வர்ட் பர்சனா இருக்கலாம், ஒரு அவுட்வர்ட் பர்சனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க உங்களுடைய இது மூலமா எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுதான் அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல நீங்க கத்துக்க போறீங்க, எஸ்பெஷலி இந்த நெக்ஸ்ட் 6 to 9 months. Okay, and few more minutes I'll wrap it up. Okay,
2 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் ஃபியூ மினிட்ஸ் எடுத்து நான் முடிச்சிடுறேன். ஓகே. ஸோ இது வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் டிடிஎஸ்? 6 மாசமா, 1 வருஷமா, 3 வருஷமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஓகே. கீழே இருக்க 2 என்னுடைய கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் இதை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். த பர்பஸ் ஆஃப் டிடிஎஸ் என்னன்னா சிம்பிள். ஓகே. ஆண்டோடைய சித்தம் என்ன என்பதை உங்களுடைய வாழ்க்கையில அறிந்து செயல்படுத்தணும். நம்பர் 1. 2வது, அறிந்து கொள்ளுகிறது ஈஸி. ஓகே. ஒரு 3 மந்த்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஆனா அதுக்காக ஆயத்தப்படுத்துறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே. ஆயத்தப்படுத்துறதுக்கு டைம் எடுக்கும். 2வது, ஆயத்தப்படுத்தின செயல்படுத்துறதுக்கு சேலஞ்சஸ் லைஃப்ல இருக்கும். ஓகே. அப்போ அந்த ஆயத்தப்படுகிறதும் இந்த அட்லீஸ்ட் இப்போ அஷயன் விஷன் டிடிஎஸ் நான் சொன்னேன்னா அதுல வந்து நீங்க கற்றுக்கொள்கிறீங்க, ஆயத்தப்படுகிறீங்க, செயல்படுறீங்க. இந்த 3 ஃபேஸ்லயும் கன்சிஸ்டன்டா ஓகே நீங்க இருக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. வி ஆர் அவைலபிள். சிம்பிள். ஓகே. இட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படி நாங்க முடிச்சிடுறோம். ஓகே. நான் சொல்ல வர்றது மினிமம் 3 to 15 years. ஓகே. வி ஆர் அவைலபிள் டு ஹெல்ப் சர்டன் பீப்புள். கன்சிஸ்டண்டா இருந்தாலும் சரி, இன்கன்சிஸ்டண்டா இருந்தாலும் சரி, அதை பத்தி நாங்க ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஆன்லைன் யூஸ் பண்ணி பண்றதுனால எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, எங்க விட்டுட்டு போறீங்க, எங்கேருந்து ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க, எல்லாத்தையும் அழகா மேனேஜ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. ஸோ வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் அண்ட் அட் த சேம் டைம் வி ஆர் ரைசிங் லீடர்ஸ். அதெல்லாம் பண்றதுனால ஓகே யார் எந்த கெப்பாசிட்டியில் வந்தாலும் ஆண்டவர் வந்து அதுக்கு அந்த கெப்பாசிட்டியில தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வில் ஆல்சோ கம். ரைட். காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அப்படி எடுத்துக்க முடியும். ஸோ த பாயிண்ட் இஸ், இந்த 3 ஸ்டேஜ் இருக்கு. கற்றுக்கொள்கிற ஸ்டேஜ் இருக்கு, ஆயத்தப்படுகிற ஸ்டேஜ் இருக்கு, செயல்படுகிற ஸ்டேஜ் இருக்கு. இந்த 3 ஸ்டேஜ்ல நீங்க கன்சிஸ்டண்டா வர்றதுக்கு என்ன பொறுத்தளவுல 3 to 15 years ஆகும் நான் சொல்லுவேன். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ல இருந்து நம்ம கிட்ட இருக்காங்க. ஓகே. ஓரளவுக்கு மேரிட் பர்சனா இருந்தா மேபி ஒரு 3 years 3 to 5 yearsல தேல் பி ஓகே. ஏன்னா என்ன பிரச்சனைனா நிறைய நேரத்துல வந்து நிறைய பேர் கத்துருக்குன்னு சொல்லி எழும்புறாங்க, அவங்க சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகே. சஸ்டெயின் பண்ண வைக்கணுங்கிறது ரொம்ப தீர்மானமான ஒரு அப்ஜெக்டிவ் இந்த கோர்ஸ்ல. தட் இஸ் பார்ட் ஆஃப் அஸ். அதனால இது நீங்க 6 மாசத்துல முடிஞ்சிருமா, 1 yearல முடிஞ்சிரும் அப்படி நீங்க பார்க்க கூடாது. யுவர் கொஸ்டின் ஷுட் பி ஓகே. ஓகே. ஆம் ஐ ரெடி டு பி ரிலீஸ்ட்? அந்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ளால கேட்கணும். ஓகே. உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தின் காரியத்திலிருந்து ஒரு முழு விடுதலை இருக்கா? டெம்ப்டேஷன்ஸ்ல ஒரு முழு விடுதலை இருக்கா? இப்போ டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா? ஓகே. நீங்க எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ்ல ஓகே உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா? எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ்ல எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னா கூட செய்கிற ஃபெய்த்ல நீங்க ஆப்ரேட் பண்றீங்களா? கான்ஸ்டன்ட் மோட்டிவேஷன் உங்க லைஃப்ல இருக்கா? அது வரைக்கும் உங்களை தான் நீங்க கேட்கணுமே தவிர, இல்ல 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் சொல்லி நீங்க உங்களை லாக் பண்ண முடியாது. நான் இது ஒரு ப்ரோக்ராமா பண்றதுனால எவ்ரி 6 months அதில் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன், கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால சிலர் ஃபியூச்சர்ல ரைட் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு ஜாப் ரிலேட்டடாவோ இல்லை மினிஸ்ட்ரி ரிலேட்டடாவோ ஹெல்ப் தேவைப்பட்டா நான் ஒருத்தரை என்டோஸ் பண்ணணும்னா அந்த கிரெடிட்ஸ் வச்சு நான் என்டோஸ் பண்ணுவேன். இப்போ இதுக்கு முன்னால் நான் அப்படி பண்ணல. ஃபியூச்சர் அப்படிதான் நான் பண்ண போறேன். கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா யூல் கெட் பெனிஃபிட்ஸ். கிரெடிட் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா பெனிஃபிட்ஸ் கிடையாது. நான் சொன்னேன் என்னோட பாஸ்டர்கிட்ட என்னால் போய் என்டோஸ் பண்ண முடியும். தெர் லீடர்ஸ் நிறைய பேர்கிட்ட என்னால் கொண்டு போய் கொடுக்க முடியும். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற செஷனுடைய ஒரு 7 வீடியோஸ் நான் அனுப்பியிருக்கிறேன் லீடர்ஸ்க்கு. சரியா? இன்னும் ஒரு ஃபியூ வீடியோஸ் ஐ வில் சென்ட் டு them as well. ஓகே. சில காரியங்கள் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் இதயத்துல போட்டே இருக்காங்களோ அந்த வீடியோஸ் அவங்களுக்கு அனுப்புவேன். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன், எப்படி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அநேக நேரத்துல லீடர்ஸ் மத்தியில டிசிபிள்ஷிப்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஓகே. ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் ஆஃப் தீஸ் டிஃப்ரெண்ட் அப்டக்கிள்ஸ் இன் மை ஓன் லைஃப். அதனால என்னுடைய பர்பஸ் 2 things. கற்றுக் கொடுக்குறேன், ஆயத்தப்படுகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நீங்க செயல்படுகிறதுக்கும் பின்னால பேக்ல இருந்து ஒரு விதமான சப்போர்ட் நாங்க கொடுக்க ஆயத்தமா இருக்கோம். பட் ஃபார் தட் டைம் பீரியட் நீங்க பாக்குறத விட யூ ஆஸ்க் த கொஸ்டின் வெதர் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் டு பி எக்ஸிட்டிங் அவுட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். நம்பர் 1. நம்பர் 2 நான் சொல்ல காரியம் என்னன்னா ஓகே யூ நீட் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யூர் கிரெடிட் பாயிண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு பிரதர் லைக் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து அவங்க சொன்னாங்க, பிரதர் நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்து லீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் என்னால் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன், லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படி நிறைய காரியங்களை சொன்னாங்க. அதனால ஐம் பிளானிங் டு லீவ் பிரதர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஃபியூச்சர்ல என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சிம்பிளா இதே கருத்தை நான் சொன்னேன். அண்ட் ஹீ கேம் பேக் அண்ட் செட், பிரதர் ஐ வில் ஸ்டே ஹியர் வெதர் ஐ எம் கன்சிஸ்டன்ட் ஆர் நாட், ஐ காட் வாட் யூ செட். ஓகே. இது வந்து மினிஸ்ட்ரியில ஆக்டிவா இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு பிரதர், நல்ல ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரியில அவர் நல்ல பொறுப்புல இருந்தவர் ஆக்சுவலா. ஓகே. அட்மின் பொறுப்புல இருந்தவர். அவருடைய ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் ஐ ஸ்போக் டு ஹிம் அபவுட் திஸ். ஓகே. உங்களை குறித்து நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல நான் 2 காரியம் வச்சிருக்கிறேன். பைபிள் காலேஜ் வெர்சஸ் டிடிஎஸ் அண்ட் ஒகேஷனல் காலேஜஸ் ஆன் ஜாப் லேர்னிங். ஓகே. ஒகேஷனல் காலேஜ் அண்ட் ஆன் ஜாப் லேர்னிங் நான் கொண்டு வரேன். நம்ம எல்லாரும் காலேஜ் போறோம். ஓகே. ஐ எம் ஸ்பெசிஃபிக்லி டாக்கிங் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீப்புள் இன் இந்தியா. ஓகே. இந்தியன் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்க படிச்சாலும் ஆன் ஜாப்ல போய் உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வச்சிருக்காங்க.
ஐ திங்க் குளோபலாகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ரைட்? அந்த ஆன் ஜாப் லேர்னிங் ப்ராசஸ் தான் இந்த டிசைபிள்ஷிப். நீங்கள் பைபிள் காலேஜுக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பைபிள் காலேஜுக்கு நீங்கள் போகலாம், ஓகே. பட் ஆனால் ஒரு மினிஸ்ட்ரியில் நீங்கள் செயல்படணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அ பிளாட்ஃபார்ம். ஐ விஷ் பைபிள் காலேஜில் வந்து இந்த ப்ராசஸை எம்பர்ட் பண்ணாங்கன்னா ஈஸி. ஏன்னா ஃபுல் டைமாக உட்காந்துருக்காங்க, நிறைய படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற சில காரியங்களை குறைச்சிட்டு இந்த டிசேபிள்ஷிப் உள்ள எம்பர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஸ்மார்ட்டாக வெளியில் வருவாங்க, ஓகே. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பைபிள் காலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, ஐம் டாக்கிங் அகைன் ஃப்ரம் யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, 90% பைபிள் காலேஜ் போறவங்க ஊழியத்துக்கு வர்றது இல்லை, 10% தான் வராங்க. நவ் டிபிக்கல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் அந்த ரேஷியோ எடுத்துட்டு வந்து பாருங்க, ஓகே. ப்ராபப்ளி 10% ஒரு சர்ச்சில் இருக்கிறவங்க ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி ஒரு பைபிள் காலேஜுக்கு போகலாம். அந்த 10%ல ஒன்லி 10% ஆஃப் தட், ஓகே, கோஸ் ஃபார் அ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1% அவுட் ஆஃப் 100 நான் நினைக்கிறேன், if my math is correct, ஓகே. ஆனா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது 100 people in a churchனா அந்த 100 peopleம் கத்திருக்குன்னு சொல்லி செயல்பட முடியுங்கிறது தான் இதுல இருக்கிற கோர் தீம், ஓகே. எஸ்பெஷலி கோஹார்ட் 5ல இருக்கிறவங்க, அந்த அவுட்ரீச் குரூப்ல இருக்கவங்களுக்கு ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன், ஓகே. அந்த வீடியோல விஷன் பிஹைண்ட் தி ஸ்கூல்னு ஒரு வீடியோ இருக்கு. அதை நீங்க லிசன் பண்ணீங்கன்னா அதுல நிறைய கிளாரிட்டி இருக்கும், ஓகே. அது அகைன் அது தமிழ்ல பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ்னா எனக்கு தெரியல, பட் ஆனா நீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். The point is, it's all about you making the right choice. We are available. That is my answer. Last question நான் நினைக்கிறேன், ஓகே. ஸோ when will we start the online ministry அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஓகே. இப்போ ஆன்லைன் மினிஸ்ட்ரி இப்போ பண்ணிட்டு இருக்குது ஆல்ரெடி an ஆன்லைன் மினிஸ்ட்ரி. ஆனால் இதில் 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு, ஓகே. ஒன்று வந்து ஆன்லைன் சர்ச்சுன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஆன்லைன் இவாஞ்சலிசம் ஆர் மிஷன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. தென் இந்த மாதிரி ட்ரைனிங் ஸ்கூல்ஸ்ங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்கு, ரைட்? பில்டிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ், என்னுடைய லைஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறேன், ரைட்? இல்லைனா என்னோட லீடர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறேன். இப்போ வந்து இந்த ஸ்கூல் நான் வந்து லான்ச் பண்ணிட்டேன், ரைட்? பட் ஐ ஹவ் நாட் எஸ்டாப்ளிஷ்ட் a proper ஆன்லைன் சர்ச் and I have not established a proper online evangelism and things. So இது வந்து நானும் ஆஷ்மி வர நாட்களில் will be slowly preparing. எங்களுக்கு ஒரு 3 year கோல் வச்சிருக்கிறோம். இதை வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சர்ச்சும் சரி ஆன்லைன் இவாஞ்சலிசமும் சரி நெக்ஸ்ட் 3 yearsக்குள்ளால அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் வில் ஆல்சோ டூ கேம்பஸ் பேஸ்ட் திங். ஆன்லைன் ஏன் பண்றோம்னா ஆன்லைன்ல வந்து லிமிட்டே இல்லை, ஜியாகிரபிக்கல் லிமிட் இல்லை, அதனால தான் நீங்க எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறீங்க. இப்போ இதுல வர்றவங்க, ரைட், நீங்க ஆன்லைன் மினிஸ்ட்ரின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, ஓகே, வாட் ஐ மீன் இஸ் ஐ வாண்ட் டு ட்ரெயின் யூ, உங்களை ட்ரெயின் பண்ணி, ஓகே, ஒரு ட்ரைப் லீடர், நான் ஒரு வேர்டு யூஸ் பண்றேன், ரைட்? 4th ஸ்டேஜ்ல பாக்குறீங்க, அந்த ட்ரைப் லீடரா உங்களை உருவாக்குறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இதுல என்ன சீக்வன்ஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு பர்சன் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் கம்மிங், ரைட்? ஸோ யாருன்னு எனக்கு தெரியாது, முகம் தெரியாத ஒரு ஆள் உள்ள வந்த பிறகு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறோம். இந்த டிசேபிள்ஷிப் ஸ்கூல்ல நீங்க ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குறோம். அதுல கொஞ்ச நாள் இருக்கிறீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றவங்கள வாலண்டியர்ஸ் நான் சொல்றேன், அவங்களோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், ரைட்? அந்த பர்சனல் டைம்ல இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி அபவுட் டிசேபிள்ஷிப் ஸ்கூல் இஸ் வாட் யூ ஆர் கோனா லேர்ன். அதுல சின்ன சின்னதா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது உங்களை ட்ரைப் மெம்பரா, ஓகே, நான் வந்து பொசிஷன் பண்ணுவேன். இல்ல சிலர் வந்து லாட் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கலாம், டேலண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ யூ மே டைரக்ட்லி பிகம் அ ட்ரைப் லீடர். ஆனா அந்த ட்ரைப் லீடர்னா என்ன, ட்ரைப் மெம்பர்னா என்னங்கிறத அந்த வாலண்டியர் குரூப்ல அவங்களுக்கு ஒரு கிக் ஆஃப் மீட்டிங் April 5th நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த April 5th மீட்டிங்ல வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும், ஓகே. ஸோ இட் வில் பி பார்ட் ஆஃப் யுவர் வாலண்டியர் ப்ராசஸ், சரியா? ஸோ காரியம் வந்து அதுதான், ரைட்? ஸோ நீங்க எண்ட் ஆஃப் த டே இந்த டிசேபிள்ஷிப் ஸ்கூல்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியான ஒரு காரியம் when அப்படிங்கிற கேள்விக்கு, ரைட், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி will come to you in 2022 to do it by yourself. பட் ஆனால் அதுக்கு இப்போ இருந்தே நீங்க அதுல சின்சியரா கமிட்டடா இருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுப்பேன் in 2022. இல்லை சின்சியரா இல்லைன்னா, ஓகே, ஈவன் ஐ வில் டாக் லைக் டைரக்ட்லி மென்ஷன், ஓகே. இதுல வந்து ஜான்சன் ஒரு தம்பி இருக்கிறான், ஹீஸ் பீன் வித் மை யூத் ஃப்ரம் த பிகினிங், ஓகே, ஃப்ரம் day 1, ஓகே. ஷான் ஃப்ரம் த பிகினிங். தென் இப்போ லெமு பார்த்தீங்க மிஷன்ஸ்லாம் போயிட்டு வந்திருக்கேன், ஐ அப்ரிஷியேட் him a lot, but I look for your credit points. Okay, if I have to position you to be a tribe leader, because it is not difficult, okay, it requires a lot of sincerity. அவ்வளவுதான். அந்த சின்சியாரிட்டி என்ன அப்ஜெக்டிவ்ஸ் என்ன காரியங்கிறத உங்களுடைய ஓரியன்டேஷன்ல நான் ஷேர் பண்ணுவேன். அதுல நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு 9 மாசம் இருக்கு. இந்த 9 மாசத்துல நீங்க ப்ரிப்பேர் ஆக முடியும், உங்களை எல்லா காரியத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும். இட் இஸ் ஆல் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட். எக்ஸாக்ட்லி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் காரியத்தை ஜீசஸ் himself will bring in your life. Holy Spirit himself will bring. அதை ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். தட் இஸ் மை ஆன்சர்.
ஓகே, ஸோ வென்னுங்கிறதுல அகெயின் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது காட்டிலும் இந்த கொஸ்டின் வந்து ஓகே ஹவு கேன் ஐ ப்ரிப்பேர் அப்படிங்கிற கொஸ்டின் வில் ஹேவ் பீன் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, எனிவே அதை நான் அட்ரஸ் பண்ண ஹவுங்கிற கொஸ்டின் அட்ரஸ் பண்றேன். வென்னுங்கிறது என்ன டிபிக்கல் இந்த இந்த ஜேர்னி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா 2022 ஜனவரியில ஐ ரியலி வாண்ட் டு ஐடென்டிஃபை 10 லீடர்ஸ். ஓகே, 10 லீடர்ஸ் நான் கொண்டு வரணுங்கிறத என்னுடைய விருப்பம், வாஞ்சை, என்னுடைய ஆயத்தம். ஏன்னா இந்த இயர்ல அடுத்த ஸ்டேஜ் நான் 2022க்குள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஐ நீட் அட்லீஸ்ட் 10 லீடர்ஸ் டு வாக் வித் திஸ். ஓகே, அது என்னங்கிற காரியங்களை யூ கேன் லேர்ன் லேட்டர். ஸோ காட் லிட்டில் பிட் லேட் டுடே, பட் ஐ திங்க் திஸ் ஆல் வி ஹேட். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஐ செட் திஸ் காஃபி சேட் நீங்கள் என்ன கொஸ்டின்ஸும் கொண்டு வரலாம். கொஸ்டின்ஸ் நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் நேம் நான் இதில் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஐ எம் ஐடென்டிஃபைங் எ நேம் பிகாஸ் ஐ நோ you will accept it in the right sense, like you have a personal connection with us and the openness la irkeenga I name use பண்றது உண்டு. மற்றபடி we don't identify the name because we want to respect your privacy as well. சரியா? So I think இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். bring any type of questions. Okay, like some people ரொம்ப spiritual questionsலாம் இருக்கலாம். just bring anything you feel like knowing. ஓகே, நீங்க கொண்டு வர காரியங்களை நான் ஷேர் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அண்ட் அகைன் லைக் ஐ செட் நீங்க ஏதாவது ஷேர் பண்ணா கூட அந்த காஃபி சாட்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்ல நீங்க உங்க நேம் மென்ஷன் பண்ணீங்கன்னா ஐ கிவ் யூ த டைம், ஜஸ்டின் கொடுத்த மாதிரியான டைம். சாட்சியாகவும் இருக்கலாம், இல்லை நீங்க ஏதாவது பிப்ளிக்கலா ஷேர் பண்ணனாலும் ஒரு 3 minutes நீங்க எடுத்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ப்ரே. Precious Heavenly Father, we give you thanks, Lord. Thank you, Jesus. ஆண்டவரே, அப்ப அந்த நேரத்துல உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அந்த நல்ல நாள்ல கூட அப்பா இப்படி கூட நீங்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க. அநேக விதமான கொஸ்டின்ஸ் ஆண்டவரே, அப்பா இதெல்லாவற்றையும் கேட்ட ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா அந்த வேளையில ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேல் அமரும்படியாய் நான் செபிக்கிறேன். அப்ப இதுல பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இதை ஆஃப்லைன்ல பாக்குற ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன். குறிப்பாக ராஜா ஆண்டவரே அப்ப நெக்ஸ்ட் ஆண்டவரே தேர்ஸ்டே இருக்கிற கிராஜுவேஷனுக்காக நான் செபிக்கிறேன். அப்ப ஆண்டவரே, அப்ப இதுல எங்களை ஆண்டவரே கத்த நீங்க பக்குவப்படுத்தி இருக்கிறீங்க, எங்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த உருவாக்குற பாதையில ஆண்டவரே அப்பா நாங்கள் தொடர்ந்து வளரும்படியாக நான் செபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அப்பா இன்னும் நிறைய ஆண்டவரே கேள்விகளோடு கூட நாங்கள் வரவும், எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவரே அப்பா நான் மாத்திரம் பதில் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு டீமா ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கத்தர் வருகிற நாட்களில அப்பா நீங்க பாதைகளை ஏற்படுத்தும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இதுல ஆண்டவரே அப்ப உம்முடைய நாம மகிமைப்படணும். அப்ப நாங்க சொன்னது போல இட்ஸ் அ கான்வர்சேஷன். ஆண்டவரே, அநேக காரியங்கள்ல இருந்து நாங்க வெளியில வர்றதற்கு ஆண்டவரே கர்த்தரை கிருபை கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா அந்த காஃபி சேட் ஆண்டவரே அப்பா கிரைஸ்ட் சென்டர்ட் கான்வர்சேஷன்ஸா இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா தேவையில்லாத ஆண்டவரே அப்பா சிட்சாட்டா மாறாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஒரு காசிப்பா மாறாதபடிக்கு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியத்துல ஆண்டவர் என்னை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நாளை தினத்துல இருக்கிற ஆண்டவரே அப்பா பாம் சண்டேக்காக நான் செபிக்கிறேன். அப்போ ஒவ்வொருடைய சர்ச்ல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா அந்த நாடை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறவும் ஆண்டவரே நீர் பவனி போன அந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கவும் கர்த்தர் இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே நாளை தின ஆண்டவரே அப்பா சண்டே சர்வீஸை ஆண்டவரே அப்பா நாங்கள் ரிசீவ் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு சர்ச்சை கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு லீடர்ஸை கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க, ஒருடைய வாழ்க்கை கர்த்தர் நீங்க பிளஸ் பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்ப வருகிற நாட்களில அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் ரூம்ஸ் இதெல்லாம் ஆண்டவர் இந்த மாதிரியான சாட்டர்டேஸ்ல நாங்க பண்ண கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆவிக்கிற வாழ்க்கையும் நெக்ஸ்ட் லெவல்ல ஆண்டவரே அப்பா பிரகாசிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமையினால நிரப்பப்படட்டும், உடைய வார்த்தையினால நிரப்பப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வர முடியாத ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். வருகிற நாட்கள்ல அநேகர் வந்து பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. இன்னும் நல்ல இன்ட்ராக்ஷன்ஸா இருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. Thanks everyone. Thank you, Anna. Amen. Thank you, Pastor. Thank you.